பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Let us hear once the book of Revelation, 3rd chapter, 21st verse being read. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். To him that overcometh will I grant to sit with me in my throne, even as I also overcame and am set down with my Father in his throne. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஜெயங்கொள்ளுகிற ஒரு மனிதனுக்கு பிதாவின் சிங்காசனத்தில் இயேசுவுக்கு இடம் கிடைத்தது போல அவனுக்கும் இடம் கிடைக்கிறது. As Jesus obtained a place to sit in the throne of the Father, the one who overcomes gets a chance to get sit with him. மனிதனுக்காக மகிமையான காரியங்களை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். God had established glorious things for man. சிருஷ்டிப்புகளில் மேன்மையான சிருஷ்டி மனிதன்தான். Man is the most excellent creation of all creatures. ஏனென்றால் மற்றவைகள் எல்லாம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது, இவனோ தேவனுடைய கரங்களில் உருவாக்கப்பட்டவன். Because all other things were created by the word of God, but this man was made by the workmanship of the hand of God. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூபங்கள் இருந்தது, ஆனால் மனிதனுக்கோ தேவனுடைய ரூபம் இருந்தது. All other things had their own form and likeness, but man has the image and likeness of God himself. ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான சாயல்கள் இருந்தது, ஆனால் மனிதனுக்கு தேவனுடைய சாயல் கொடுக்கப்பட்டது. Other things had their own images, but man was given that likeness of God. மற்ற சிருஷ்டிப்புகளுக்கு ஒவ்வொரு ஜீவன் இருந்தது, ஆனால் மனிதனுக்குள்ளே ஆண்டவருடைய ஜீவ சுவாசம் ஊதப்பட்டது. In all other creatures they had their own lives, but man got the living soul, got the breath of life breathed in his nostrils. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவர் அந்த மனிதனுக்காக பெரிய காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருந்தார். God had established greater things for man. He has established many more great things for him. அவனுக்காக ஒரு பரலோகத்தை உண்டாக்கினார். God created heaven for him. அவனுக்காக ஒரு சிங்காசனத்தை உண்டாக்கினார். God created the thrones for him. அதில் அவனை கொண்டு போய் வைக்க வேண்டும் என்பதில் அவர் கவனமுள்ளவராக இருந்தார். And he was concerned to make him sit in the throne. அப்படி அவன் சிங்காசனத்துக்கு வரும் பட்சத்தில் அவனுக்கு உதவி செய்ய சர்வ வல்லமை படைத்த அநேக தூதர்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார். So that he may come up to that mighty throne, he had established the mighty ministering spirits, the angels, to help him. ஏனென்றால் மனிதன் தேவனோடு அமரக்கூடியவன், அவனுக்காக அவர்கள் வேலைக்காரர்களாக ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். Because man was to sit together with God, and these angels were made as the ministering spirits. ஆனால் வேலைக்காரன் சதி செய்கிறான். But the servant has made a conspiracy. அவன் விழுந்து போகிறான். He had fallen. தேவனால் தள்ளப்படுகிறான். He was rejected by God. அந்த விழுந்து போன தேவதூதர்கள் சாத்தான், எதிராளி, பொல்லாங்கன், பிசாசு என்ற பல விதங்களில் அழைக்கப்படுகிறார்கள். The fallen angels are called under different names: Satan, the devil, the adversary, the enemy, the wicked one. பல விதங்களில் அவனுடைய செயல்கள் இந்த பூமியிலே தள்ளப்பட்ட பின்பு காணப்படுகிறது. After they have fallen down upon this earth, their works are seen in many ways. இப்பொழுது அவனுடைய வல்லமைகள் அதிகாரங்களை அவர் உரிந்து கொண்டிருக்கிறார். Now the Lord had made open or manifest all his powers and strengths. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவர் சிலுவையிலே வெளியரங்கமான கோலமாகி அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is written, the Lord Jesus overcame upon the cross, having made manifest all the principalities and powers of the devil. அவனுடைய சிங்காசனம் கவிழ்க்கப்பட்டது, இல்லாவிட்டால் தள்ளப்பட்டது. His throne was overturned, or it was cast down. வானத்தில் இருந்த அவனுடைய மகிமையான ஆளுகை கீழே தள்ளப்பட்டு விட்டது. His glorious reign or the rule in heavenly places was thrown down to the earth. ஒரு கூட்டம் தேவதூதர்கள் விழுந்தார்கள், மற்றொரு கூட்டம் தேவதூதர்கள் நிலை கொண்டிருந்தார்கள். One group of angels fell down, and another group of angels were sustained in heaven. லூசிபருடைய கூட்டம் விழுந்தது. The group of Lucifer fell. கேருபினுடைய கூட்டம் விழுந்தது. The group of cherub, they fell. ஆதிமென்மையை காத்துக்கொள்ளாத ஒரு கூட்டம் தூதர்கள் விழுந்தார்கள். One group of angels who have not preserved their first estate, they fell. ஏசாயா 14 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி லூசிபரை பார்க்கலாம். In Isaiah 14 chapter we can read about Lucifer, the son of the morning.
எசேக்கியேல் 28 கேருப் என்ற கூட்டத்தை பார்க்கலாம். In Ezekiel 28 chapter we read of a group called Cherub. யூதா 9ஆம் வசனத்திலே ஆதிமேன்மையை காத்துக்கொள்ளாத ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கலாம். In the general epistle of Jude 9th verse we read about a group of angels who have not kept their first estate. யூதா 6ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். In Jude 6th verse we read about that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the whole name of the Lord. இப்படி ஒரு பெரும் திரள் கூட்டம் தூதர்கள் கீழே விழுந்திருந்தாலும் நிலை பெற்றிருக்கிற ஒரு தூதர்கள் கூட்டமும் உண்டு. Even though so many multitudes of angels have fallen down upon this earth, there are another set of angels who are still remaining in heavenly places. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் விழவில்லை. Michael the archangel and all his angels have not fallen. காபிரியேல் விழுந்து போகவில்லை. Gabriel did not fall. அடுத்ததாக சேராபீன்கள் விழுந்து போகவில்லை. Then the seraphim did not fall. நாம் இவைகளையும் குறித்து வேதத்திலே பார்க்க முடியும். We can read about them in the scriptures. ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே சேராபீன்களில் ஒருவன் என்ற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். In the Isaiah 6th chapter we read about one of the angels seraphim. பழைய ஏற்பாட்டிலும் காபிரியேல் வருகிறார், புதிய ஏற்பாட்டிலும் காபிரியேல் தென்படுகிறார். In the Old Testament as well as in the New Testament we see Gabriel. தானியேலின் புத்தகத்திலும் யூதாவின் புத்தகத்திலும் நாம் மிகாவேலை அவனுடைய கூட்டத்தை நாம் வாசிக்க முடியும். In the book of Daniel and the epistle of Jude we can read about the archangel Michael. விழுகையும் எழுச்சியும் தொடர்ச்சியாக நடைபெறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. The falling and rising up are continuously going on. ஒரு கூட்டம் தூதர்கள் விழுந்தாலும் ஒரு கூட்டம் தூதர்கள் நிலை பெற்றிருந்தார்கள். Even though one group of angels fell, another group of angels remained there. இப்பொழுது சாத்தானுடைய சிங்காசனம் கவிழ்க்கப்பட்டபடியினால் அவன் பூமியிலே தரையிலே விழ வெட்டப்பட்டபடியினால் இந்த பூமியை அவன் தனக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டு இங்கே அவனுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்தான். Because the throne of Satan was overturned and he was made to fall down upon this earth, he established his throne upon this earth. வெளிப்படுத்தல் 2:13 நாம் நேற்று இதை சிந்தித்தோம். Yesterday we considered this from book of Revelation 2nd chapter 13th verse. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறாய். You dwell where the throne seat of Satan is. அந்த சாத்தானுடைய சிங்காசனம் அவனுடைய வல்லமையினுடைய தாக்குதல்கள் என்ன என்பதையும் குறித்து நேற்று இரவிலே நாம் படித்தோம். Yesterday night we studied about the throne of Satan and the effects of that throne. நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக சில 15 பாயிண்டுகள் நாம் நேற்று இரவிலே நாம் படித்தோம். Yesterday we have listed out a few things so that which we may accept in our life. தனக்கு சிங்காசனம் இல்லாதபடியினால் Because he did not have his own throne. தன்னுடைய சிங்காசனம் கவிழ்க்கப்பட்டபடியினால் Because he lost his throne being overturned. சிங்காசனத்துக்கு யாருமே போகக்கூடாது என்பதிலே அவன் கவனம் உள்ளவனாய் இருக்கிறான். He is taking so much care that no one should reach unto the throne. ஆனபடியால் மனிதனை சிங்காசனத்துக்கு போகக்கூடிய பாதையை அவன் அடைக்க பார்க்கிறான். That's why he wants to close down the path leading unto the throne. அவன்தான் ஏதேன் தோட்டத்தில் புகுந்து மனித சமுதாயத்தை தடுத்து விட்டான். He had entered in the garden of Eden and stopped the mankind. அன்றையிலிருந்து மனிதனை மீட்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் பல விதங்களிலே அவர் போராடிக் கொண்டே இருக்கிறார். From that day onwards the Lord God has been striving in many ways to redeem the mankind. இன்றைய வரை சாபங்களும் பாவங்களும் பலவிதமான ரோகங்களும் பலவிதமான தடைகளும் தோல்விகளும் இடறல்களும் பூமியிலே மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. Till today so many types of curses, sin, sicknesses, weaknesses and failures are coming unto man. ஆனாலும் எளியவனை அவனை தூக்கி எடுத்து சிங்காசனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலே தேவன் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். At the same time the Lord is taking so much care to take this poor man unto his throne. மனிதன் புழுதியிலே விழுந்து விட்டான். Man had fallen on the dust. குப்பையிலே கிடக்கிறான். He had fallen on the dunghill. ஆனால் மகிமையான சிங்காசனத்துக்கு அவனை கொண்டு வர வேண்டும் என்பதிலே தேவன் மிகவும் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். But the Lord is very careful in bringing that man to the throne of God. மனிதனுக்கு சிங்காசனம் தரும்படியாகவே அவர் இந்த பூமியிலே கடந்து வந்தார். தனக்கு இருந்த சிங்காசனத்தை அவர் விட்டுவிட்டார். Jesus, he had foregone his own throne in heaven and came down into this earth in order to give man his throne. வேதம் சொல்லுகிறது அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை அவர் விட்டுவிட்டார் என்று சொல்லுகிறது. But the word of God says he did not count it as a robbery to be equal with God. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When you read the Philippians 2nd chapter 6th verse, அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக மாறி தன்னையே வெறுமையாக்கி இந்த உலகத்திலே அந்தக்கேடு அடைந்தவராக கடந்து வந்தார். there we read that who being in the form of God, though he thought it not robbery to be equal with God, but made
made himself of no reputation and took upon him the form of a servant and was made in the likeness of men. ஏதேன் தோட்டத்திலே தோற்றுப்போன அந்த மனிதனை மறுபடியும் தன்னுடைய சிங்காசனத்துக்கு கொண்டு வரும்படியாகவே அவர் இன்றும் போராடி கொண்டிருக்கிறார். Even today he is struggling to bring man to his throne, to his stature, who had fallen in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே மனிதன் தோற்று போன பொழுது அவர் மனிதனை சபித்தார். அதே நேரத்தில் அவனை வஞ்சித்ததான சர்ப்பத்தையும் சபித்தார். When man fell or failed in the Garden of Eden, God cursed him. At the same time, he cursed the Satan, the serpent who beguiled him. சர்ப்பத்தை அவர் சபிக்கும் பொழுது, When he cursed the serpent, ஸ்திரீயின் வித்தானவர் உன் தலையை நசுக்குவார் என்று அவர் சொன்னார். he said, the seed of the woman will bruise your head. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லப்பட்டிருந்தது. And there it is written, you will bruise his heel. அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஸ்திரீயின் வித்தாக அவர் இந்த பூமியிலே கடந்து வந்தார். As the fulfillment of that prophecy, Lord Jesus Christ came into this world as the son of the woman. தனக்கு இருந்ததான அந்த சிங்காசனத்தை மனித நிமித்தமாக அவர் இழந்து விட்டார், விட்டு விட்டார், வேண்டாம் என்று இறங்கி வந்து விட்டார். On account of man, Lord Jesus left his throne, he counted it as nothing and he came down to this earth. நீதிமொழிகள் 8:30 பார்க்கும் பொழுது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். About himself he says in the Proverbs 8 chapter 30th verse, I was his dear child, the delightful child in his bosom. ஆனால் மனிதனை அவர் இழந்து போனார். But he lost man. ஆனால் இழந்து போனதை தேட ரட்சிக்க மனிதகுமாரனாய் அவர் இந்த பூமியிலே கடந்து வந்தார். Therefore he came into this earth as a son of man to seek which was lost. எப்படி ஆயினும் அவனை மீட்டு எடுக்க வேண்டும். Somehow that man should be redeemed. அதற்காக யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் பரலோகத்தில் தொனித்த பொழுது, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் இந்த பூமியிலே கடந்து வந்தார். When the voice was heard in heaven, whom shall I send on my cause? Immediately he answered, lo behold, I come, and he came into this earth. மனிதன் தேவனை விட்டு எவ்வளவோ தூரம் போய்விட்டான். Man had gone far away from God. மார்க்கம் என்ற பெயரிலே அவன் தடுமாறி போய்விட்டான். In the name of change he had stumbled. மதம் என்ற பெயரிலே அவன் தேவனை விட்டு விலகி போய்விட்டான். In the name of the religion he had gone away from God. பலவிதமான பிரச்சனைகளிலே சிக்கி தேவனை விட்டு விலகி போய்விட்டான். He has been entangled in many problems and gone away from God. இன்றைக்கு உண்மையான தகப்பன் அவனுக்கு தெரியவில்லை. Today he doesn't know his true father. உண்மையான தேவன் அவனுக்கு தெரியவில்லை. He doesn't know the true God. அவனுடைய சமுதாயமும் அவனுடைய சம்பிரதாயங்களும் அவனுடைய ஜாதியும் அவனுக்கு எதை மதம் இல்ல தெய்வம் என்று சொல்லுகிறதோ அதைத்தான் அவன் ஏற்றுக்கொள்கிறார். His society, his caste, his traditions, whatsoever they tell him that it is his God, he is accepting them. தனக்கு கொடுத்த அறிவின் மூலமாக விஞ்ஞானத்திலே முன்னேறுகிறான். ஆனால் கடவுள் யார் என்கிற ஆராய்ச்சியிலே அவனால் முன்னேறி போக முடியவில்லை. According to the knowledge given unto him, he is progressing in the scientific research, but he is not able to seek who is the true God. இது ஒரு மதமாற்ற கூட்டம் அல்ல. This is not the meeting conducted for change of your religion. ஒரு மனிதன் தேவனுடைய பக்கம் திரும்பும்படியாக சொல்லப்படுகிற ஒரு கூட்டம். This is the meeting which tells you man to come towards God. எல்லாரும் நாம் தேவனுடைய பிள்ளைகள். We are all the children of God. ஆனால் பல சூழ்நிலைகளிலே நாம் பிரிந்து போயிருந்தோம். But because of many circumstances we have been scattered. இயேசு இந்த உலகத்திலே வந்து ஒரு புதிய மதத்தை உண்டு பண்ண வரவில்லை. Jesus did not come into this world to make a new religion. தன்னை விட்டு விலகி போன மனித சமுதாயம் தன் பக்கம் திரும்பும்படியாகவே அவர் வந்தார். He came so that the mankind which had left him may turn towards himself. உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். Probably you might have known. ரிலிஜியன் என்று சொன்னால் மதம் என்று நாம் எல்லாரும் சொல்லுவோம். We all say religion is a way of life. ஆனால் இதனுடைய மூல கிரேக்க பாஷையிலே பார்த்தால் ரிலிஜியோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But in the Greek tongue, in the original word, it is called legio. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? அது மதமோ மாற்றமோ அப்படி அல்ல, அப்படிப்பட்ட அர்த்தம் கிடையாது. It doesn't have the meaning of the religion or change or way of life. மீண்டும் சேர்தல் என்று அர்த்தம். It means joining together again. ரிலிஜியோ என்று சொன்னால் மீண்டும் சேர்தல். Religio means rejoining. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? தேவனை விட்டு விலகி போன ஒரு மனிதன் மறுபடியும் வந்து தேவனிடத்திலே மீண்டும் சேர்தல் தான் ரிலிஜியோ. A man who had gone far away from God may come back and rejoin with God. It is the religio. ஒரு வீட்டிலே இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். There were two children in a house. ஒருவன் தன்னுடைய சொத்தை வாங்கிக் கொண்டு விலகி போய்விட்டான். One son got his portion of the wealth and went back. மாம்சீகத்திலே விழுந்து தன் வாழ்வின் மேன்மையை இழந்தான். He fell in carnality and lost the greatness
weakness of his life. கடைசியாக அவன் பன்றிகளோடு குடியிருக்கக்கூடிய தன்மைக்கு தள்ளப்படுகிறான். Finally he was thrown to be dwell with the swine. காலம் மாறின பொழுது When the time changed, அவனுடைய புத்தி தெளிவானது. when he came to himself, தன்னுடைய தகப்பன் வீட்டை தேடி வந்தான். he started seeking his father's house. தகப்பன் ஓடி வந்து அவனை அணைத்துக் கொண்டார். When he came there, the father came and embraced him. தகப்பன் வீட்டில் இருந்த பிள்ளை தகப்பனை விட்டு விலகி போனான். மறுபடி தகப்பனிடத்தில் வந்த பொழுது தகப்பன் அவனை சேர்த்துக் கொண்டார். இது மதமாற்றம் அல்ல. The son who was in the father's house left that house. When he came back, the father accepted him back. This is not a change of religion. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற அந்த சுவாசம் தேவனுடைய ஜீவ சுவாசம். The breath which each and every one has is the breath of life of God. அவனுடைய சாயல் தேவனுடைய சாயல். The likeness of man is the likeness of God. அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவன் விலகி போயிருந்தான். Due to the circumstances, he had gone far away. காலங்கள் நிறைவேறின பொழுது When the times were fulfilled, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவன் தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். the Lord wanted to reveal his son in every man. நம்மில் அநேகர் விலகி போயிருந்த கூட்டத்தார் தான். Many of us have gone astray. ஆனால் கிருபையின் தேவன் நம்மேல் பட்சமாய் இருந்து நம்மை தன்னுடைய பக்கமாக இழுத்திருக்கிறார். இது மதமாற்றம் அல்ல, தேவனோடு மறுபடியும் சேரக்கூடிய ஒரு மார்க்கம். But the gracious God had loved us and drawn us together to him, and this is not the change of religion, it is a change of heart to turn towards God. இப்படி ஒரு மனிதன் திரும்பும் பொழுது When a man turns like this, அவன் முதலாவது சந்திப்பது ஆண்டவருடைய சிலுவையை சந்திக்க வேண்டியிருக்கிறது. he has to meet first the cross of the Lord. இந்த மனிதனுக்காகவே அவர் இந்த பூமியிலே கடந்து வந்தார். For this man only he came into this earth. அவர் இந்த உலகத்திலே வந்து மனிதனுக்காக தன்னையே முழுவதுமாக அவர் அர்ப்பணிக்கிறார். He had dedicated himself completely for the sake of this man. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது In the prophetic book of Isaiah, மனிதன் சிங்காசனத்தை இழந்து போய்விட்டான். man has lost the throne. அவர் சிங்காசனத்தை இழந்ததினாலே நமக்கு மறுபடி சிங்காசனம் உண்டாகிறது. Because he had lost his throne, we get back our throne. ஏசாயா 16 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். Let us hear the book of Isaiah 14 chapter 5th verse. ஏசாயா 16:5. 14:5 of the 16:5. 16:5. And in mercy shall the throne be established, and he shall sit upon it in truth, and in the tabernacle of David, judging and seeking judgment and hasting righteousness. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின்மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the whole name of the Lord. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று There சொல்லப்பட்டிருக்கிறது. it is written, in mercy shall the throne be established. பிரியமானவர்களே, மனிதன் இழந்து போனதான அந்த சிங்காசனத்தை மறுபடி இயேசுவின் மூலமாக கிருபையினால் இந்த சிங்காசனம் மறுபடி மனிதனுக்காக ஸ்தாபிக்கப்படுகிறது. Beloved, man has lost his throne. The throne is re-established through the grace or the mercy of our Lord Jesus. ஆண்டவருடைய இரக்கத்தினாலே மறுபடியும் நாம் சிங்காசனத்துக்கு உரியவர்களாக மாறுகிறோம். By the mercy of God, once again we become worthy of the throne. அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். For that only Jesus came into this world. இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதினால் கிருபை வெளிப்பட்டது. Because Jesus came into this world, the grace was made known. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டார். Jesus was revealed in this earth being full of grace and truth. அதுவரை தேவனை பார்த்தவர்கள் பயந்தார்கள். So far the people who saw God were afraid. ஏதாவது ஒரு காட்சியில் ஆண்டவருடைய தூதர்களை பார்த்தால் அவர்கள் மிரண்டார்கள். When they saw the angel of the Lord by chance, they were trembling. ஏனென்றால் யெகோவா என்ற வார்த்தையை அவர்கள் உச்சரிக்க பயந்தார்கள். Because they were afraid even to mention the word Jehovah. ஏனென்றால் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் என்று தேவனை குறித்து சொல்லி இருக்கிறார். Because it is mentioned about God that no man had seen or can see God. அவர் பட்சிக்கிற அக்கினியாய் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த காலங்கள் உண்டு. There were the times in which he revealed himself as a consuming fire. ஆனால் கடைசியாக தேவன் அன்புள்ளவராகவும் தன்னை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். But finally the Lord willed that he may reveal himself as the loving God. அவர் இந்த பூமியிலே வந்து பிசாசின் கிரியைகளை அழித்த பொழுது, அவனுடைய தலையை நசுக்கின பொழுது அவனுடைய சிங்காசனம் கவிழ்கிறது. மறுபடியும் பூமியிலே ஒரு விசை கவிழ்க்கப்படுகிறது. When he came into this earth, he once again overturned the throne of Satan upon the earth again. வானத்திலே இருந்த அவனுடைய சிங்காசனம் கவிழ்க்கப்பட்டது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது இந்த உலகத்திலே இருந்த அவனுடைய சிங்காசனம் மறுபடியும் கவிழ்க்கப்படுகிறது. Not only the throne which was in heavenly places of Satan, it was overturned
but when Jesus Christ was crucified, the throne which was upon the earth was also overturned. இந்த உலகத்திலே அவனுடைய சிங்காசனம் உங்களுடைய வாழ்வில் என்னுடைய வாழ்வில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கவிழ்க்கப்பட்டால் தான் கிருபையினால் உண்டாகிற சிங்காசனம் நமக்குள்ளும் ஸ்தாபிக்கப்படும். Only when the throne of Satan should be overturned in you and me, then only the throne which is established by the mercy of God shall be established. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் மறுபடியும் சிங்காசனத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே மறுபடியும் அவனுடைய கிரியைகளை அவர் தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவனை அழிக்கிறார். And the Lord is destroying Satan and his works once again by the death on the cross, so that he may establish his own throne by the mercy. ஏசாயா 53ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் ஒரு விசை நாம் நோக்கி பார்த்தால், if you read once again the Isaiah 53rd chapter, ஐசாயா 53ஆம் அதிகாரத்திலே அவன் சொல்லுகிறான், அவன் தன்னுடைய தரிசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாகவே அவன் தீர்க்க தரிசனமாக வரைந்தான். Even before 700 years before the birth of Jesus, he had mentioned as a prophecy the sufferings of Jesus Christ. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. He had no beauty or comeliness. 10000ங்களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், பிதாவுக்கு சமமாய் இருந்தவர், பிதாவினுடைய செல்லப்பிள்ளையாக இருந்தவர், மனிதனுக்கு சிங்காசனத்தை கொடுக்கும்படியாக அவர் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லாதவராக இந்த பூமியிலே அவர் அடிக்கப்பட்டார். He was white and ruddy, fairer than the 10,000, but in order to give the throne to man, he was made to lose his countenance. அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. And he did not have the form to love him. மனிதர்கள் அசட்டை பண்ணப்படக்கூடாது என்பதற்காக அவர் அசட்டை பண்ணப்பட்டார். Because a man should not be despised, he was despised. மனிதர்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் புறக்கணிக்கப்பட்டவராய் தன்னை அர்ப்பணித்தார். He submitted himself to be rejected so that man may not be rejected. துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். And he was full of sorrow and he was enduring the sufferings. நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். He had took up all our sufferings. நம்முடைய நோய்களை துக்கங்களை அவர் சுமந்தார். He had borne all our sorrows and நமக்காகவே அவர் வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார். And he was bruised for our sake and நம்முடைய மீறுதல் belittled. நிமித்தம் அவர் காயப்பட்டார். For our transgressions he was wounded. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். He was bruised for on account of our iniquities. சமாதானத்தை உண்டுபண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். He took up the chastisement of peace upon himself. ஆனாலும் நம் நிமித்தம் அவர் வாயை திறக்காமல் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அவர் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியைப் போல காணப்பட்டார். But still on our account he did not open his mouth. He was like a lamb not opening its mouth. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, அருமையான சகோதரனே சகோதரியே, dear brother, dear sister, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மறுபடியும் ஒரு சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? do you want to receive the throne again in your life? இந்த உலகத்திலே ஒரு ஆளுகையையும் இந்த உலகத்திலே ஒரு ஜெயத்தையும் மறுமையிலே ஒரு நித்திய சிங்காசனத்தையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், if you want to have a rule and a victory in this earth and in eternity, a throne, அது கிருபையினாலே மாத்திரம் சாத்தியமாகும். it is possible only through the grace. அந்த கிருபை சிலுவை மூலமாக இந்த பூமியிலே வெளிப்பட்டது. And the grace was revealed through the cross in this earth. இன்றைக்கு உங்களுக்கு சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமானால் அது கிருபையினால் மாத்திரமே ஸ்தாபிக்கப்பட முடியும். If we want your throne to be established, it is possible only through the grace. இந்த மாலை வேளையில் ஒரு சிங்காசனத்துக்கு நான் போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு விசை சிலுவையை நோக்கி பாருங்கள். In this evening, for once, with the people who want to go unto the throne, look upon the cross. சிலுவையை சிந்திக்காதவன் சீரடைய மாட்டான். The one who doesn't consider the cross cannot be reformed. சிலுவையை நோக்கி பார்க்காதவன் தன்னுடைய பாதையிலே நேராக போக மாட்டான். The man who doesn't look upon the cross cannot go in the straight way. சிலுவையை பார்த்தவன் மாத்திரமே ரட்சிக்கப்படுவான். Only the one who looks upon the cross shall be saved. சிலுவையை பார்த்த மனிதனுடைய வாழ்வு மாத்திரமே பிரகாசிக்கிறது. Only the life of man who looks upon the cross shall be brightened. சிலுவையை பார்த்த மனிதன் மாத்திரமே வெட்கப்பட்டு போகாமல் இந்த பாதையிலே போக முடியும். Only the man who had looked upon the cross can go in this path without getting ashamed. சிலுவைதான் கிருபையை வெளிப்படுத்தினது. The cross only revealed the mercy, the grace of God. சிலுவை மரணத்தின் மூலமாகவே மனிதனுக்கு கிருபை பொழியப்பட்டது. Only through the death on the cross the grace was showered upon man. ஒவ்வொரு மனிதனுடைய பாவமும் சாபமும் இங்கேதான் நீக்கப்படுகிறது. Here only every man's sin and curse are removed. இந்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says by grace you have been saved. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிறது. In book of Isaiah the prophet it is written, by mercy the throne shall be established. எபேசியர் 2 நாம் பார்க்கும் பொழுது, In Ephesians 2nd chapter if you read, 8ஆம் வசனத்திலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். you have been saved by grace through your faith.
ஒரு பாவ வாழ்வுக்கு ஒரு முடிவு உண்டாக்கினால்தான் நித்திய ஜீவனுடைய வாழ்க்கை துவங்கும். Only when there is an end to the sinful life, the life of grace will begin. சாத்தானுடைய சிங்காசனம் தகர்க்கப்பட்டால் தான் தேவனுடைய சிங்காசனம் அங்கே ஸ்தாபிக்கப்படும். When the throne of Satan is destroyed, then only the throne of God can be established. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். By grace we are saved through our faith. அப்படினா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What is the proper meaning for that? இந்த சிங்காசனம் கிருபையினால் ஸ்தாபிக்கப்படுகிறது என்று நாம் பார்த்தோம். We have seen the throne is established by grace. அந்த கிருபை எப்படி வெளிப்பட்டது என்று நாம் பார்த்தோம். We have seen how the grace was revealed. இந்த கிருபையின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது ஒரு ரட்சிப்பு. Through this grace we get salvation. அந்த ரட்சிப்பு இல்லாமல் இந்த சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட முடியாது. Without that salvation the throne cannot be established. கிருபையினாலே ஒரு சிலுவை இல்லாவிட்டால் ஒரு மரணம், அதன் மூலமாய் நமக்கு ஒரு மீட்பு. Through the grace, the cross, the death, and through that a redemption for us. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுக்கு சிங்காசன உரிமையுள்ள நீங்கள் மாற விரும்புகிறீர்கள்? How many of you today desire to have a throne for yourself? இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே உங்களுக்காக ஒரு சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். Today before the meeting ends, a throne should be established for you. உங்களுக்காக ஒரு சிங்காசனம் நிறுவப்பட வேண்டும். A throne should be erected for you. நீங்கள் இன்றைக்கு பல தோல்விகளிலே இருக்கலாம். Today you may be in many failures. பல விழுகைகளிலே இருக்கலாம். You may be in much oppression. பல தடுமாற்றங்களிலே இருக்கலாம். You may be stumbling in very many things. இல்லாவிட்டால் வேறு மார்க்கங்களிலே இருக்கலாம். Or you may be in other ways. ஆனால் இன்றைக்கு நீங்கள் சிலுவையை, அந்த இயேசுவின் மரணத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். But today you believe the death on the cross of Jesus. அவர் எனக்காக மரித்தார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். You accept that he died for me. அதை நாம் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary for us to understand it properly. ஒரு மனிதனிடத்தில் போய் பரலோகம் உண்டு, அதற்கு இயேசுதான் வழி என்று சொன்னார்கள். A person they went to a particular man and told him there is a heaven and the way is Jesus. அவன் சொன்னான் பரலோகம் உண்டுன்னு ஏத்துக்கலாம், அதுக்கு இயேசுதான் வழின்னு எப்படி தெரியும்? And he asked, I can accept that there is a heaven, but how can you say only the way is Jesus? இன்னொருவன் சொன்னான் இயேசுதான் வழி என்பதை ஒத்துக்கொள்ளலாம், ஆனால் பரலோகம் ஒன்று உண்டு, அதற்கு அவர் வழியா என்று கேள்வி கேட்டான். And another person accepted, yes, Jesus may be a way, but is there a heaven and is Jesus the way to heaven? யார் போய் பார்த்தது? Who had gone and seen? இப்படிப்பட்ட கேள்விகள் ரொம்ப ஞானமாக எழுப்பப்படுகிறது. Such wise questions are raised today. யாராவது பரலோகத்தை பார்த்திருக்கிறார்களா? Has anyone seen the heaven? இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஒரு சிலர் பார்த்தவர்களும் உண்டு. They are asking such questions, but there are people who have seen heaven. இன்றைக்கு இந்த உலகத்துல பலவிதமான கேள்விகள் எழுப்பப்படுகிறது. Today in this world many questions are raised. நாஸ்திகர்கள் இந்த கம்யூனிஸ்ட்ல கர்த்தருக்காக நிக்கிற ஜனங்களை பயங்கரமாக வாதிக்கிறார்கள். The atheists are tormenting the people who stand for the faith, stand for God. கடவுள் இல்லை என்பதிலே ரொம்ப தீவிரமாக இருப்பார்கள். And they are very fervent in saying that there is no God. தஞ்சாவூர்ல ஒரு காலேஜ் இருக்கிறது. There is a college in Tanjore. அங்கே அது திராவிடர் கழக காலேஜ். It was established by the Dravidan party. அங்க படிக்கிற பிள்ளைகள் கூட மேக்ஸிமம் கடவுள் இல்லங்கிற கொள்கைக்கு 100% வந்துறாங்க. And the children studying there come to maximum at most that there is no God. இன்னைக்கும் கூட கடவுள் இல்லை, பரலோகம் இல்லை என்கிறதான கேள்வி சகஜமாக இருக்கிறது. Even today the question is common where they say there is no God, there is no heaven. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு இன்னொரு வாழ்க்கை உண்டு. There is a life after the life upon this earth. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. There is no change to that at all. நீங்கள் சில புத்தகத்துல பார்த்திருக்கலாம். You might have read in some books. Word of Christ புத்தகத்துல நீங்கள் பார்த்திருக்க இயலும். Probably you would have seen in the Word of Christ books. படுவேதனையில் பரம வெற்றி என்ற புத்தகத்திலே நீங்கள் பார்த்திருக்க முடியும். A heavenly victory in the midst of great torment. ஒரு தாயின் வயிற்றிலே 2 குழந்தைகள் உருவானது. 2 children were formed in the womb of a mother. ஒன்று பேசிக்கொண்டதாம் உள்ளுக்குள்ளே. Both were conversing within the womb. ஒன்று சொன்னதாம், one child told, நமக்கு இந்த இடத்துல 10 மாசம் தான் டைம். We have only 10 months time in this place. அதுக்கு பிறகு நம்ம வெளியே போய்டுவோம். Thereafter we have to go out. அப்ப இன்னொரு குழந்தை சொல்லிச்சான். Then another child said, நீ போய் பாத்தியா? Have you gone and seen? நீ பார்க்கல. You have not seen. அப்படிலாம் இருக்காது. It will not be so. நமக்கு இங்கே ஒரு உணவு கிடைக்கிறது. We have food here. இங்கே ஒரு அணைப்பு கிடைக்கிறது. We have safety here. இந்த தாயின் வயிற்றில் தான் நமக்கு ஓட்டம், துவக்கம், முடிவு எல்லாமே இதுக்குள்ளதான். All our beginning of their life and the end will be within the womb of our mother. நீ போய் பார்க்கல, நானும் பார்க்கல. திருப்பி என்ன நீ புதுசா ஒரு உபதேசத்தை பண்ற? You have not gone out and seen. I have not gone out and seen. Why you are giving a new doctrine? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் அதுக்குள்ளே உள்ள எழும்பிக் கொண்டிருந்தன. And such questions were raised and answered between themselves. ஆனா அந்த இன்னொரு குழந்தை சொன்னது, இல்ல
தேவனுடைய விதி நியதின்னு ஒன்னு இருக்கு. But the other child answered said, there is a law of God. ஒரு குறிக்கப்பட்ட காலம் தான் நம்ம இங்க இருக்க முடியும். Only for a set period we can be here. அதற்கு பின்பு ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே போய்டுவோம். Afterwards, automatically we will be ejected out of this place. எப்படி சொல்றேன்னு திரும்பி இந்த क्वेश्चन கேட்டேன். Once again the other child asked, how did you say? நம்ம இங்கேயே காலமெல்லாம் இருப்போம்னு சொன்னா நமக்கு எதுக்கு ரெண்டு கண்ணு தேவை? இதுவே இருட்டு உலகம் தான். இதுக்கு எதுக்கு கண்ணு தேவைன்னு கேட்டுச்சு. And the child asked, if we are to remain in the womb of the mother all our life, then why do we need the two eyes, because it is fully dark now? இதுவே ஒரு இருட்டு உலகம். இதுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே நம்ம எங்க இருக்கிறோம் நமக்கு தெரியல. இதுக்கு எதுக்கு நமக்கு ரெண்டு கண்ணுன்னு கேட்டுச்சு. Even the dark place where we are now, we are dashing with each other. Why do we need two eyes in this dark place? ஆரம்ப காலங்களில் நம்ம முதிரா பிண்டம் போல உள்ள இருந்தோம். இப்போ என்னவோ ரெண்டு கண்ணு இருக்கு, ரெண்டு கை வளர்ந்துகிட்டு இருக்கு. Initially we were in the womb without any proper form, but now we are having two eyes, two legs are there, two hands are growing. ரெண்டு கைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. Two hands are growing. ஏன் இதெல்லாம் வளருது? Why these are growing? அப்படி அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்த மாதிரியே இருந்தா நீயும் உள்ள இருக்கிற நானும் உள்ள இருக்கிறேன்னு ஒத்துக்கலாம். ஆனா எதுக்கு இந்த ரெண்டு கண்ணு, ஒளிமயமான ரெண்டு கண்கள் எதற்கு? If we are remaining in the same stage as we were in the beginning, we can say we will remain here in the womb forever. But why do we have the two hands and two eyes? ஒரு குறிக்கப்பட்ட ஏரியால இருக்கிறோம். எதுக்கு நமக்கு ரெண்டு கால் வளர்ந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா? You know why we are getting these two legs grown, even though we are in this particular place? இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நடக்க முடியாது. As long as we are within this, we cannot walk. இதே ஓட்ட முடியுதுன்னு சொன்னா ஓட வேண்டியது. But if we are ending our life here, we cannot run. அதுக்கு இந்த ரெண்டு காலும் தேவையில்லை. For that we do not have the two legs. இந்த கை ரெண்டு வளர வேண்டிய அவசியம் இல்ல. There is no need for the hands to grow. நீ பாத்துக்கிட்டே இரு, கட்டாயம் 10 மாசத்துல நம்ம வெளியே வந்துருவோம். You see, in 10 months time we will go out. அதற்கு பின்பு நாம் ஒரு உலகத்தை காண போகிறோம். Then we are going to see another world. இந்த உலகத்திலே நமக்கு இருந்ததான் இந்த தாயின் வயிற்றின் உலகத்திலே இருந்த இந்த ரெண்டு கைகளும் கால்களும் மறுபடியும் வளரும். And the two hands and the two legs which we are having in the womb of our mother will grow more and more. அப்பதான் அது வரைக்கும் ஞானோதயமாக பேசிக் கொண்டிருந்த இன்னொரு குழந்தை, ஆமா அது உண்மைதான், ரெண்டு கண்ணு இருக்கு, ரெண்டு காலும் இருக்கு, அசைவு இருக்கு, அப்ப நமக்கு இன்னொரு உலகம் உண்டு என்று ஒத்துக்கொண்டார். Then only the other child accepted, yes, we have two eyes, two hands, two legs, therefore they are moving, therefore we are having another world, another life. இந்த உலகம் என்பது கொஞ்ச காலம். This world is only for a short time. இது பெலத்தின் மிகுதியினாலே ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் ஓடலாம். By the strength of life we can run for a more time. ஆனால் இதற்கு பின்பு ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. But after this we have an eternal life. 10 மாசம் உருவாகிற அந்த குழந்தை வெளியே வந்து 10 மாதம் அல்ல, அது 100 120 வரைக்கும் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. The child which was growing for just 10 months in the womb, now after coming out it is living for even 100 years, even 120 years. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே 900க்கு அதிகமாக ஜனங்கள் வருஷங்கள் வாழ்ந்தார்கள். In the Old Testament period men were living even to the years of 900 இனி வரப்போகிற 1000 வருஷ அரசாட்சியிலே விருட்சங்களுடைய வயது போல மனிதனுடைய வயது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the coming millennial rule it is written, the age of man will be like the age of trees. ஆனபடியால் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு இருக்கிற வாழ்க்கை நித்தியமான ஒரு நிரந்தரமான முடிவில்லா ஒரு யுகம். Therefore the life after this earthly life will be an endless life, everlasting life. அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. The only way there is our Lord Jesus Christ. அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. Without him there is no salvation. அவர் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே இருந்து ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக இயலும். Only through him a man can go to heaven from this earth. தன்னுடைய சரீரமாகிய சபையை சரீரமாகிய இந்த உடலை கிழித்து அவர் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். He has torn open the body of flesh and made a new and living way for us. அந்த சிலுவையை விசுவாசித்து வருகிற ஒவ்வொருவனையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் அவனை புறம்பே தள்ளுவதில்லை. Everyone who comes believing the cross, he accepts him, he will not reject him. எந்த மதம் எந்த மார்க்கம் யார் என்று பார்க்கிறதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் அதே வார்த்தையோடு இந்த மாலை வேளையிலே இங்கே வந்திருக்கிறார். He doesn't count the religion or the faith of the man coming unto him. Even in this
this meaning? The Lord had come with the promising words, you that are burdened and heavy laden, come unto me, I will give you rest. கிருபையினால் ஒரு ரட்சிப்பு. There is a salvation through grace. அந்த கிருபையின் ரட்சிப்பின் மூலமாய் ஒரு சிங்காசனம். Through the salvation through grace we get a throne. மனித சமுதாயம் இழந்து போனதான அந்த சிங்காசனத்தை தேவன் தன்னுடைய கிருபையினாலே மறுபடியும் மனிதனுக்கு கொடுக்கும்படியாகவே இந்த பூமியிலே அவதரித்தார். The throne which the man has lost, the Lord wants to give back through the grace, and for that only he came into this earth. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? Today what you and me should do? அந்த சிங்காசனத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? What we shall do for the throne? முதலாவது இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். First we have to believe Jesus is the Son of God. அவர் இந்த உலகத்தில் வந்து எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். We should believe that he had come into this earth and died for me. அவரை உன்னுடைய சொந்த இரட்சகராக உன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். You have to accept him as your personal savior in your heart. அவருடைய சிலுவை மரணம் எனக்காகவே, என்னுடைய நோய்களுக்காக, என்னுடைய வேதனைகளுக்காகவே அவர் பாடுபட்டார் என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். You should accept that his death on the cross is only for me, for my sicknesses, for my pains he was crucified. அப்படி ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, Not only a man should accept Jesus like that, அவனுடைய ரட்சிப்பு என்று சொல்லுகிறது மனம் திரும்புதலில் துவங்குகிறது. his salvation begins with the repentance. நீங்கள் வேதத்தை நீங்கள் சரியாக உற்று நோக்கி பார்த்தால், If you carefully go through the scriptures, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது in Acts of Apostles 2nd chapter, 37ஆம் வசனத்திலே ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து இப்படிப்பட்ட கூட்டம் நடந்த நேரத்திலே வந்து கேட்டார்கள், ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? one group of people who attended a meeting like this, they asked, brethren, what shall we do to be saved? பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கின ஒரு நேரம். That was the time when the Holy Spirit descended mightily. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறின ஒரு நேரம். That was the time when the promise of the Father was fulfilled. பேதுரு 11 எழுந்து நின்று பேசின ஒரு நேரம். That was when Peter stood up with the 11 and spoke. 37ஆம் வசனத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். In the 37th verse we read that what shall we do? ஒரு மனிதனுடைய வாழ்வில் இழந்து போன சிங்காசனம் மறுபடி கிடைக்க வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டும்? In the life of a man, if he wants to get back the throne which he had lost, what he had to do? இதை குறித்து இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். In this evening the Lord wants to speak to us concerning this. நாம் சிங்காசனத்துக்குரியவர்களாக பிறந்தவர்கள். We are born worthy of that throne. நாம் ஆள பிறந்தவர்கள். We have been born to rule over. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். Even before the foundation of the world, the Lord had chosen us in Christ. எவர்களை முன் அறிந்தாரோ, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை முன் அறிந்திருக்கிறார். Whom he had foredestined, he had foreknown them. எவர்களை அவர் அறிந்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். Whom he had foreknown, he had called them. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறார். Whom he had called, he had justified them. எவர்களை நீதிமான்களாக மாற்றினாரோ அவர்களை மகிமைப்படுத்தவும் போகிறார். Whom he had justified, he shall glorify them. இங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். In the Acts of Apostles 2nd chapter, they asked, what shall we do? அப்போஸ்தலர் 16:30 ஒரு வார்த்தை கேட்கப்படுகிறது. In Acts of Apostles 16 chapter 30th verse also, another question goes, ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? what shall we do to be saved? அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What does it mean properly? எங்களுக்கு பரலோகத்திலே ஒரு சிங்காசனம் கிடைக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? What shall we do in order to get a throne in heaven? அதுதான் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை. That is the word which the Lord God wants to speak to us today. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த கேள்விக்கு வரிசையாக ஒரு பதிலை, தொடர் பதிலை அவர் கொடுத்து விடுகிறார். In Acts of Apostles 2nd chapter, he is giving a continuous answer to this question. ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட உடனே வரிசையான ஒரு பதிலை அவர் வேகமாக சொல்லி முடித்து விட்டார். When they asked what shall we do, he spoke speedily a continuous answer. கிருபையினாலே ஒரு மனிதனுக்கு சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட முதலாவது தேவன் அவனுக்காக தன்னுடைய குமாரனை அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூறுகிறார். First, in order that the throne may be established in a man, the Lord God sent his only begotten son and so loved this world. அவனுக்காக அவர் சிலுவையிலே சொந்த இரத்தத்தை சிந்துகிறார். And he shed his own blood on the cross for him. அவனுக்காக மரணத்தை ருசி பார்க்கிறார். He tasted death for man. அவர் எல்லாம் முடிந்தது என்று முடித்து விட்டார். And he said everything is finished. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டார். He had completed his part. நாம் செய்ய வேண்டியதை நாம் துவக்க வேண்டும். We have to begin what we have to do on our
part. அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தது மாத்திரமல்ல, He was not only born as man in this earth, இந்த உலகத்திலே வாலிபனாய் வளர்ந்தது மாத்திரமல்ல, he not only grew up as an young man in this earth, அவர் இந்த உலகத்திலே பிதாவின் சித்தத்தை செய்தது மாத்திரமல்ல, he not only did the will of the Father upon this earth, அற்புதங்களை செய்தது மாத்திரமல்ல, he not only wrought miracles, கடைசியிலே மனிதனுக்காக சிலுவையிலே மரித்து ஜீவனை கொடுத்தார். finally he died on the cross for man and gave up his life. மறுபடியும் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். Once again he was raised back to life. இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்திலே அவனுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Even today he is interceding on the right hand of the Father for man. அது ஒரு தொடர் ஊழியம். It is a continuous ministry. ஒரு மனிதனுக்காக அவர் இந்த உலகத்திலே வந்தது மாத்திரமல்ல, அவனுக்காக கிரியை செய்தது மாத்திரமல்ல, அவனுக்காக ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுக்காக உயிரோடு எழுப்பப்பட்டது மாத்திரமல்ல, அவனுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, அவனுக்காக மறுபடியும் வருகிறார். He is not only come into this world for man, he not only worked for man, he not only died for man, he was raised up not only that, he went to the right hand of the Father interceding for man. Not only that, he will come back again for man. அது ஒரு தொடர்ச்சியாக மனிதனுக்காக அவர் கிரியை செய்த ஒரு பாதை. It is a part which the Lord works continuously for man. பேதுருவிடத்தில் வந்து அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, When they asked Peter, what shall we do? முதலாவது நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். And Peter told them, first repent, பின்பு ஞானஸ்நானம் எடுங்கள் என்று சொன்னார். then you take baptism, அதுக்கு பின்பு பரிசுத்தாவி பெறுங்கள் என்று சொன்னார். then you receive the Holy Spirit, அதுக்கு பின்பு வேறுபாட்டின் ஜீவியம் செய்யுங்கள் என்று சொன்னார். then you live a life of separation, அடுத்து அப்போஸ்தல உபதேசத்துக்குள் வாருங்கள் என்று சொன்னார். then you come into this apostolic doctrine, அதற்கு பின்பு அப்போஸ்தல ஐக்கியத்திலே வாருங்கள் என்று சொன்னார். then you come into the fellowship of the apostles, அவர்களோடு சேர்ந்து அப்பம் பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். then you break bread with them, அவர்களோடு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். then you pray with them. இதுவும் ஒரு தொடர் பயணம். This also a continuous journey. ரட்சிப்பு என்பது ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதிலே நடக்கிற சம்பவம் மாத்திரமல்ல, மனம் திரும்புதலே அவனுடைய ரட்சிப்பின் முதல் அனுபவம். The salvation not only begins with the man accepting God, the first experience is the repentance. இயேசுவின் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறோம், இயேசு ஒரு நல்லவர் உண்மையான கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறேன், அது ரட்சிப்பு அல்ல. If you accept that, yes, I accept the death of Jesus, I accept that Jesus the true God, that is not salvation. நீ சொன்னாலும் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்தான் மெய்யான தேவன். Whether you accept it or not, Jesus is the true God. அவரே நித்திய ஜீவன். He is the eternal life. அதுல மாற்றமே கிடையாது. நீ இல்லன்னு சொன்னதால அவர் இல்லாமல் போகிறது இல்லை. Just because you say no, he doesn't cease to exist. ஆனால் உன் வாழ்வில் அவரை அங்கீகரிப்பாயானால், But if you accept him, receive him in your life, உனக்குள்ள முதலாவது நடைபெற வேண்டிய காரியம் அந்த கிருபையினாலே உள்ள ரட்சிப்பு, மனம் திரும்புதல் நடைபெற வேண்டும். the first thing that should be done in you is the salvation by grace. The repentance should happen in you. பாவத்திலிருந்து மனம் திரும்புதல், Repenting from sins, உலகத்திலிருந்து மனம் திரும்புதல், repenting from the world, மாம்ச ஜீவியத்திலிருந்து மனம் திரும்புதல். repenting from the carnal life. ஒருவேளை விக்கிரகத்திடம் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் மனம் திரும்புதல். If you are following idolatry, you have to repent from that also. ஏதாவது பிசாசின் வல்லமைகள் வியாதிகள் இருந்தால் அதிலிருந்து தேவனை நோக்கி மனதை திருப்புதல். And if you are in sickness or being bound by the devil, from there you have to turn your mind towards God. சரியான மனம் திரும்புதல் என்பது சிலுவையை நோக்கி பார்த்தல். Proper repentance means looking upon the cross. சிலுவையை பார்க்காம ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டான்னு சொன்னா அது சரியல்ல. If a person says, I have repented without seeing the cross, it is not a proper one. நான் திரும்பவும் சொல்றேன். I once again tell you, சிலுவையை ஒரு விசை பார்த்து அழுது ஐயோ எனக்காக மரித்தீரேன்னு ஒரு மனுஷன் ஒரு விசை பார்த்து சொல்லாமல் அவன் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் அவனுடைய ரட்சிப்பு சரியல்ல. Unless a man looks up at least once towards the cross and cries and oh Lord, you have died for me and shed tears, then if he claims that he had been saved, it is not a proper salvation. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம். Probably you might have born in a Christian family. சிலுவையை நீங்கள் சரீரத்திலே அணிந்திருக்கலாம். You might have even worn the cross on your body. இதனால் உங்களுடைய சர்டிபிகேட்ல நீங்கள் கிறிஸ்டியன் என்று போட்டுக்கொள்ள முடியும். Probably in the certificate you can put as Christian. ஆனால் பரலோகத்திலே உங்களுடைய பெயர் எழுதப்பட வேண்டுமானால், But if your name is to be returned in heaven, உன் நிமித்தம் பரலோகத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டுமானால், if there should be joy in heaven through on account of மனம் you, திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தமே பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும். there shall be joy in heaven on account of a sinner who repented.
எத்தனை பேர் சிலுவையை பார்த்திருப்பீங்க? How many of you have seen the cross? சிலுவையை பார்த்து எத்தனை நாள் நீங்க அழுதிருப்பீங்க? How many days you have cried on seeing the cross? அதிலிருந்து வழிகிற இரத்தம் எத்தனை பேருடைய சிரசிலே பட்டிருக்கும்? How many people's head have been touched by the drop of blood shed from the cross? எத்தனை பேர் அந்த சிலுவையின் இரத்தத்திலே உள்ளதான விடுதலையை அனுபவித்திருக்கிறீர்கள்? How many of you have experienced the deliverance in the blood that shed from the cross? நான் திரும்பவும் சொல்றேன். Once again I tell you, மனம் திரும்புதல் என்பது சிலுவையை நோக்கி பார்த்ததினால் உண்டாகிற அனுபவம். the repentance is an experience made through looking upon the cross. நான் பாவத்தை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், நான் அப்படிலாம் இப்ப செய்யறது இல்ல, இதெல்லாம் கரெக்ட், இது சன்மார்க்கம். I have left the sin, I left those bad habits, I am living a proper life. It is only an upright life. ஒருவேளை நீ துன்மார்க்கனா இருந்திருக்கலாம், இப்ப நல்லவனா மாறதுக்காக நீ சன்மார்க்கனா இருக்கலாம். Probably earlier you might have been a wicked person, now you might have become a just person. சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். God will judge the both just and the wicked. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the word of God says, சிலுவையை பார்க்கும் பொழுதுதான் மனது சரியாகிறது. only when you look upon the cross your mind is set right. அப்படினால் நாம் இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே ஒரு விஷயம் நாம் சிலுவையை நோக்கி பார்க்கலாம். Therefore, before the end of meeting today, let us look upon the cross once. அந்த சிலுவை மூலம்தான் ஒரு மனிதனுடைய மீட்பை தேவன் நிர்ணயித்து வைத்திருந்தார். Only through the cross the Lord had established the redemption for man. நான் கடந்த நாட்களில் ட்ரெயின்ல போகும்போது ஒரு பிராமணனை சந்தித்தேன். In the previous days when I was traveling in a train, I met a Brahmin அவர் person. கேட்டார், மனிதனை மீட்கிறதுக்கு இயேசு சிலுவையில தான் அடிபடணுமா? And he asked me, in order to redeem man, why should Jesus be crucified? நான் சொன்னேன், நீங்க உங்க வேதத்தை கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமேன்னு சொன்னேன். Probably yeah, it would have been better if you had read your Vedas better. சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டதான இந்த மந்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் தமிழ் அர்த்தத்துல பாருங்களேன்னு சொன்னேன். You take the Tamil meaning of those mantras mentioned in the Vedas and you see the meaning of that. கடவுள் மனிதனாக அவதாரம் எடுத்தார். ஆமா, பலவிதமான அவதாரங்களும் எங்கள் வேதங்கள்ல சொல்லி இருக்குன்னு சொன்னார். God came in the form of man and he also said, yes, in our Vedas also many avatars are mentioned. நான் சொன்னேன், அவதாரங்கள் என்கிற வார்த்தை நீங்க வேதத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. அவதார் ஒரே ஒரு அவதாரம் தான், அது இயேசு மாத்திரமே. In the scriptures you cannot see many incarnations, there is only one incarnation, that is Jesus who came in the form of man. நல்ல வேதங்களை படிச்சு பாருங்க, தசாவதாரம் எல்லாம் கிடையாது, ஒரே அவதார் தான். அவதார் மனிதனாக ஒரே ஒரு ஆள் தான் அவதரித்தார், தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரமே. You can read through your holy books and there you can find only one incarnation, Jesus Christ came in the form of man. மனிதனுக்காக இந்த உலகத்திலே இறைவன் மனிதனாக அவதரிக்கிறார். For man, God came in the form of man into this earth. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு அருளப்படுகிறது. By the blood of Jesus, the redemption, that is the forgiveness of sin, காளை is given to us. வெள்ளாட்டுக்கடா இந்த இரத்தத்தினால் அல்ல, ஆண்டவருடைய புனித இரத்தத்தினால் நாம் மீட்கப்படுகிறோம். Not by the blood of the oxen or the rams, but by the holy blood of Jesus we are redeemed. மனம் திரும்புதல் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது, When the repentance comes in a man, அவனுடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றம். there is a great change in his life. ஒருவன் கிறிஸ்தவனாய் மாறுறதுனால ஒரு பெரிய மாற்றம் அல்ல. Not because a man becomes a Christian, படிப்புக்காக கிறிஸ்தவர்களாகிறார்கள். for their studies they become Christians. அப்ப ஸ்டைஃபண்டுக்காக கிறிஸ்தவர்களாக For மாறுகிறார்கள். getting stipends they are becoming நல்ல Christians. படிப்புக்காக ஒரு சிலர் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். For getting higher studies some people become Christians. கல்யாணத்துக்காக கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். For getting married some people are becoming Christians. ஏதாவது ஸ்கூல்ல வேலை கிடைக்கும்னா உடனே அவங்க கிறிஸ்டியனா மாறுறாங்க. In order to get a job in a school they become Christians. இப்படி எல்லாம் பலர் பல விதங்கள்ல எடுக்கறாங்க. Many people are living in many ways. ஒரு இடத்துல பேரண்ட்ஸ் தன்னுடைய ரெண்டு வாலிப பிள்ளைகளை ஞானஸ்நானத்துக்கு கொண்டு வந்தார்கள். Once parents brought their two young children to be baptized. நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்ததுக்காக நான் அவங்களோட இடைப்பட்டு பேசிக் கொண்டிருந்தேன். And I was speaking with the parents because the two young girls have surrendered themselves to take baptism. அந்த ரெண்டு பிள்ளைகளும் சொல்லிச்சு, எங்க அம்மா அப்பாவை ஞானஸ்நானத்தை கொஞ்சம் கேளுங்களேன்னு கேட்டுச்சு. And those girls told me, you ask about baptism of our parents. அப்பதான் அவங்க அப்பா சொன்னாரு, நான் 5 ட்ரிப் எடுத்துக்கிறேன்லன்னு சொன்னாரு. Then only the father said, I have taken 5 times the baptism. நான் சொன்னேன், இப்ப கடைசியா எங்க எடுத்தீங்க? And I asked him, finally where did you take baptism? ஒருவேளை ஒன்னு தப்பு இருந்தா ஒன்னு எடுத்துக்கலாம், பைபிள் படி அது கரெக்ட். If there be the wrong erroneous baptism taken, you have taken a better baptism. நான் அத பின்பாக இல்லாவிட்டா நாளை உங்களுக்கு பேசுகிறேன். Tomorrow if it be God's will, we will
will speak about that. ஆனா அவர் சொன்னாரு நான் இப்ப 7th grade ஒர்க் பண்றேன் அங்க ஞானசானம் எடுத்தா தான் வேலை தருவேன்டான் அதனால ஞானசானம் எடுத்துர்க்கேன்னு சொன்னாரு. I am working in a Seventh-day Adventist school. They promised me a job only if I take baptism. Therefore I have taken baptism. இது கிறிஸ்தவனா மாறி இருக்கிறேன்னு நீ ஒரு பேர் போட்டுக்கலாம். ஆனா மனம் திரும்பாதவன் கிறிஸ்தவன் அல்ல. For this he can have a Christian name to get a job, but a person who had not repented is not a Christian at all. மனம் திரும்பாதவன் கிறிஸ்தவன் அல்ல. சிலுவையை நோக்கி பார்க்காதவனும் கிறிஸ்தவன் அல்ல. He that had not repented is not a Christian. He that not looked upon the cross is not a Christian. மனம் திரும்பும் பொழுது அங்கே உன்னுடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றம், பாவத்தினுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாக்கப்படுகிறது. When you repent, there is a great change in your life. A full stop is put to your sinful life. ஏனென்றால் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, Because when you turn to Hebrews 6 chapter 1st verse, மனம் திரும்புதல் ஒரு அஸ்திபாரம். the repentance is a foundation. அதாவது உன்னுடைய சிங்காசனத்துக்கு ஒரு அஸ்திபாரம் போடப்படுகிறது. That is, the foundation is laid for your throne. எபிரேயர் 6:1 செத்த கிரியைகள் அற மனம் திரும்புதல். There it is written, the repentance from dead works. ஏனென்றால் பாவம் ஒரு வல்லமை. Because the sin is a power. அந்த பாவத்துக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது அது உன்னை மரணத்துக்கு இழுத்துச் செல்லும் சக்தி உள்ளது. And when you permit sin in your life, it has the power to drag you towards death. ஒரு விஷயம் நீங்க பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நாட்களில் இந்த பாவம் உங்களை ஆளுகை செய்யும். If you permit sin once, then in a little while the sin will start to rule over you. கொலோசியர் 1:13 பார்க்கும் பொழுது, When you turn to Colossians 1:13, இருளின் அதிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. there it is mentioned about the power of darkness. இந்த இருளின் அதிகாரங்கள் நம்மேல ஆளுகை செய்யும். The power of darkness will rule over us. அதனால தான் இந்த சிகரெட் குடிக்கிறவங்க, சாராயம் குடிக்கிறவங்க எல்லாம் விட முடியலையேன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு காரணம் அந்த பவர் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுது அவங்கள. Because that's why the people who smoke and drink, they say they are not to leave that bad habits because that power is ruling over them. ஏனென்றால் அது ஒரு இச்சை. It is a lust. இச்சையானது கற்பந்தரிக்கும் பொழுது பாவத்தை பிறப்பிக்கிறது. The lust conceives and begets the sin. பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை உண்டு பண்ணுகிறது. When the sin perfected, it results in death. யாக்கோபு 1:15 நாம் இதை வாசிக்கிறோம். We read about that in James 1:15. இந்த பாவம் எப்போது நமக்கு முன்பாக இருந்து கொண்டே இருக்கிறது. This sin is always before us. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாத வரைக்கும் அவனோடு இந்த பாவத்தின் சக்தி முழுவதும் தன்னுடைய வல்லமையை காண்பிக்கிறது. As long as a man is not yet saved, this power, the power of this sin is showing its full strength. 51ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே இந்த பாவங்கள் எல்லாம் எப்பொழுதும் என் முன்பாகவே இருக்கிறது. In 51st Psalm 3rd verse we read that all my sins are before me. இந்த பாவம் பல விதங்களிலே மனிதனை ஆளுகை செய்கிறது. The sin is ruling over man in many ways. முதலாவது அவனுக்குள்ளே ஒரு பிழையாக வருகிறது. First it comes as an error in him. 19ஆம் சங்கீதம் 12-13 வசனங்களிலே பார்க்கும் பொழுது 19th Psalm 12th and 13th verses, இந்த பாவத்தினுடைய பரிணாம சக்தி நாம் பார்க்க முடியும். there we see the evolution of sin. அது என்ன? What is that? முதலாவது பிழைகளாக வருகிறது. First they come as a error. இரண்டாவது மறைவான குற்றமாக வருகிறது. Secondly it is coming as a hidden sin. மூணாவது அது துணிகரமான பாவமாக உருவெடுக்கிறது. Thirdly it becomes a presumptuous sin. அதற்கு பின்பு அந்த பாவத்தை அவனால் கட்டுப்படுத்த முடியாமல் பாதகனாய் மாறி விடுகிறான். Thereafter he is not able to control the sin, he becomes a wicked person. இப்பொழுது அவனுடைய கண்கள் பாவத்தை விட்டு ஓய்வதில்லை. Now his eyes are not ceasing from sin. ஆதியாகமம் 4:7 சொல்லப்பட்டது போல பாவம் அவனுடைய வாசற்படியிலே படுத்திருக்கிறது. As mentioned in Genesis 4:7, the sin lieth at his doorstep. இப்பொழுது அவனுடைய அந்த பாவம் அவனுடைய சரீரத்தில் ஆளுகை செய்கிறது. Now the sin is ruling over in his body. அவங்க அம்மா அப்பாவை விட, more than his father and mother, அவன் வேலை செய்யற கம்பெனியுடைய அதிகாரத்தை விட, more than the power and authority of the company where he is working, நண்பர்களை விட, more than his friends, யாருடைய புத்திக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் அது அவனை கட்டுப்படுத்துகிறது. it is controlling and influencing him beyond all people's understanding. எந்த வல்லமை அவனை கட்டுப்படுத்தாது, அந்த வல்லமை அதிகமாய் கட்டுப்படுத்துகிறது. No other power will control him, but this power is controlling him fully. இந்த குடிகாரனை நீங்க பாத்தீங்கன்னா, if you see the drunkard, நாளையில இருந்து குடிக்க மாட்டாமா, he will promise that I will not drink from tomorrow. அது அவனுடைய தொடர் கோரஸ். அது it is a chorus sung by him. ரைம்ஸ் மாதிரி அடுத்த நாள் இதே கதையை சொல்லுவான், அடுத்து குடிச்சிட்டு தான் வருவான். Like the rhymes, he will repeat it the next day, but he will drink again. ஆனா உண்மையான மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது, but a true repentance means, இந்த பாவம் அன்றைக்கு முடிவுக்கு வருகிறது. the sin comes to an end on that day. சரியான விதத்தில் நீங்கள் சிலுவையை நோக்கி பார்த்தால், அந்த அவருடைய பாடுகளை
வேதனையை பார்க்கும் பொழுது தானாகவே இந்த பாவம் உன்னை விட்டு விலகி போய்விடும். If you look upon the cross properly, if you look upon his pains and sufferings on its own, your sin will flee away from you. மனதில ஒரு திருப்பம் வரும் பொழுது நிச்சயமாய் ஒரு உணர்தல் உனக்கு உண்டாகும். When there is a change, a turning point in your mind, there will be a change in your life also. நீங்க எல்லாரும் பெந்தேகோஸ்தேக்காரர்களாக இருக்கலாம். You may be all Pentecostal people. நீங்க இப்ப பூரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கலாம். You may be going towards perfection. ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். You might have taken baptism, பரிசுத்த ஆவி பெற்றிருக்கலாம். received the anointing of the Holy Spirit. சபையில எத்தனையோ வருஷங்கள் இருக்கலாம். For years together we may be in the church. ஆனால் மனம் திரும்புதல் நடந்திருக்குதான்னு கொஞ்சம் நாம இப்ப செக் பண்ணணும். சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். But I am telling you certain verses to check whether you have truly ஒரு repented. சிலர் மனம் திரும்புதல்னா உடனே அந்த புதுசா வரும்போது நடந்த சம்பவம்னு நினைச்சிடுறாங்க. Some people when they say repentance, immediately they think about the initial repentance. மனம் திரும்புதல்ங்கிறது சாகுற வரைக்கும் நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். The repentance is an experience which should be found in us till the day of our death. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I tell you, மனம் திரும்புதல் என்பது ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நடக்கிற துவக்க சம்பவம் மாத்திரமல்ல, அதுக்கு ஒரு வளர்ச்சி உண்டு, அதற்கு ஒரு அனுபவம் உண்டு. மரிக்கும் வரை ஒரு மனிதன் மனம் திரும்புதலில் நிலைத்திருக்க வேண்டும். the repentance is not an initial experience of man when he looks upon the cross and gets saved, but it is having a beginning, it is having an experience till he gets to the mature stature. He has to grow through that. வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது, When you read the book of Revelation 2nd and 3rd chapters, அங்கே ஒவ்வொரு சபையும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். there it is written, each and every church should repent. ஏற்கனவே அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான். Already they have been saved. அவங்க நல்ல ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. Even they are doing ministries. அவங்களுக்குள்ள விளக்கு தண்டு உண்டு. They have their candlestick. அவர்களுக்குள்ள ஆண்டவருடைய உலாவுதல் உண்டு. The Lord is walking in the midst. இப்படி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. They are having such wonderful ஆனா experiences. ஒவ்வொரு சபையும் அவர் சுட்டி காட்டி அவர் சொல்றாரு, நீ மனம் திரும்புன்னு சொல்றாரு. But still, the Lord is pointing out to each and every church and says, repent ye. அப்படினா அந்த சபையில வர்ற புதிய ஆத்மாக்களுக்கு சொல்ற வார்த்தை அது. Is it so the words spoken to a new soul coming to the church? ஜட்ஜ்மென்ட் வரும்னு சொல்றாரு. He says judgment will come upon அந்த you. சபை மனம் திரும்பாத பட்சத்திலே ஜட்ஜ்மென்ட் வரும், நியாய தீர்ப்பு உண்டு என்று பேசுகிறார். Unless the church repents, the judgment will come upon it. அப்படினா என்ன? What does it mean? மனம் திரும்புதல் என்பது நிலைத்திருக்கும் அனுபவம். The repentance is a continuous existing experience. நான் அதுக்கு ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I want to place certain reference verses for உங்களுக்கு that. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். You all know these verses. ஆனா இது எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கானுங்க தான் டவுட்டா இருக்கு. But the doubt is that whether you have it in your experience. 2 கொரிந்தியர் 2 Corinthians 7 அதிகாரம் 7th chapter 10-11 வசனங்கள். 10th and 11th verses. இங்க வாசிங்க. For godly sorrow worketh repentance to salvation, not to be repented of, but the sorrow of the world worketh death. For behold, the self-same thing that ye sorrowed after a godly sort, what carefulness it wrought in you, what clearing of yourselves, what indignation, what fear, what vehement desire, what zeal, what revenge. In all things ye have approved yourselves to be clear in this matter. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திருந்தலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கமடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்பட இடம் உண்டாக்காது. Godly sorrow worketh repentance to salvation, not to be repented of. அது ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. It is working repentance to salvation. அந்த மனம் திரும்புதலுடைய அனுபவம் என்ன? What is the experience of repentance? இன்றைக்கு ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சிலுவையை பார்த்து பாவ வாழ்க்கையை விட்டு நான் ஆண்டவருக்காக நிக்க போகிறேன், எனக்கு ஒரு சிங்காசனம் வேண்டும் சொன்னா அவனுடைய வாழ்க்கையிலே இந்த மனம் திரும்புதல் சம்பவிக்க வேண்டும். If a man accepts Lord Jesus Christ, looks upon the cross and says, I am leaving all my sins and I am repenting, that repentance should happen in him.
நம்ம மனம் திரும்பின உடனே நீ அறிக்கையிடணும்னு சொல்லுவோம். We will say, when you repent, you have to confess your sins. சில காரியங்களை விடணும்னு சொல்லுவோம். We will ask them to leave certain things. யார்ட்டையாவது எதையாவது அநியாயமா எடுத்திருந்தால் நீ திருப்பி கொடுக்க வேண்டும் என்று You சொல்லுவோம். have taken unjustly anything, you have to restore it. யாரிடமாவது உனக்கு பகை இருந்தால் இந்த ரட்சிப்புக்கு பின்பு நீ உடனடியாக அவனோடு ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம். If you have any enmity or bitterness against anybody, after the salvation, you should reconcile with him. இது உண்மையான ஒரு சத்தியத்தின் வாழ்க்கை. It is a true life of faith. ஆனா நான் சொல்லுகிற இந்த மனம் திரும்புதல் என்ற அனுபவம் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அனுபவம். But I tell you, this experience of repentance which you have to follow throughout your life. ஒருவன் மனம் திரும்பி இருந்தான்னா ஃபர்ஸ்ட் முதல்ல அவனுக்குள்ள நடக்கிற முதல் சம்பவம் அவன் ஜாக்கிரதையா மாறிடுவான். If a man has truly repented, the first thing that shall happen in him, he will become diligent. முதலாவது அவனுக்குள்ள உண்டாகிறது மனம் திரும்பிட்டான் சொன்னா அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா மாறிடுவான். If a man repents, immediately he will become very careful. ஒரு நாள் அல்ல, Not one day. சாகிற வரைக்கும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து மனம் திரும்பின தன்மையை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா மாறிடுவான். Till his death, he will think about his spiritual life, about his repentance, he will be very careful. ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல இப்படிலாம் இருந்திருக்கும். அப்போ ஹார்ட் பட்டு 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 பட்டுன்னு அடிக்கும். இப்போ ஹார்ட் நார்மலா தான் அடிக்குது. என்ன பண்ணாலும் அதே மாதிரி தான் அடிக்குது. Probably when you are saved, when you do something wrong, immediately your heart will beat fast. But now, whatever you do, the heart is beating normally. சவுலுடைய சால்வின் தொங்கலை அறுத்ததுக்கு தாவீது மனது பட்ட 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 பட்டன்னு அடிச்சது. நாட்கள் போன பின்பு உரியாவை கொன்னுட்டு அவன் மனைவியை எடுத்த போது கூட அது நார்மலா தான் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. When he cut down the skirt of the Saul's mantle, his heart, David's heart beat within him speedily. But later, when he killed Uriah and took his wife, his heart beat normally. அது காரணம் என்ன? What is the reason? ஆரம்பத்தில் இருந்த அந்த மனம் திரும்புதலுடைய ஜாக்கிரதை அவனுக்குள் இல்லாமல் போனது. The carefulness of the initial repentance was not continuing in him. மனம் திரும்பின மனிதன் சாகிற வரைக்கும் ஜாக்கிரதையா இருப்பான், ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பான். A man who had repented will be careful till his death. இரண்டாவது அதனுடைய அடையாளம் என்ன? What is the second sign? அவனுக்குள்ளேயே ஒரு குற்றம் தீர நியாயம் சொல்லுதல். அவனுக்குள்ளேயே ஒரு கோர்ட் இருக்கும். There is a court within himself. It will clear him continually. இது தவறு, It is wrong. இது சரி, It is correct. இது நியாயம், It is just. இது அநியாயம், It is unjust. இது தேவனுக்கு விரோதமானது, It is something இது against God. தேவனுக்கு பகையை உண்டாக்கும், It will bring enmity இது against நன்மை, God. It is good. இது தீமை, It is wrong. இதுல ஆண்டவர் பிரியப்பட மாட்டாரு. God will not be pleased in it. இப்படி பண்ண ஆண்டவர் தண்டனையில கொண்டு போவாரு. If you do that, the Lord will lead us to punishment. இன்னொருத்தன் சொல்ல வேண்டாம், மனம் திரும்புதலிலே உனக்குள்ளே இந்த அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னா உனக்குள்ளேயே ஒரு ஜட்ஜ்மென்ட் நடந்துகிட்டே இருக்கும். No other person need to tell you. If we have that repentance experience in you continuously, this judgment will continue to work in you. உங்களுக்குள்ள ஒரு கோர்ட் வேலை செய்தா இல்லையா? Is the court working in you or not? வெக்கேஷன்ல பூட்டி வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். Have you got your court in vacation? இன்னைக்கு அநேகருக்கு இந்த நன்மை தீமை எல்லாம் இல்ல, அதெல்லாம் பிறகு பாத்துக்கலாம்ங்கறான். Many people, they do not discern between good and evil. They say we will see about that later. யாராவது அறியாம உள்ளவங்க இப்படி எல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் மன்னிப்பாரு அப்படி. And if anybody else who is ignorant asks them, is it not wrong to do this? They will say God will forgive it. இவனுக்கும் தண்டனை வரப்போற, சேர்ந்திருக்கிற ஆளுக்கும் தண்டனை வரப்போகுது. And he will bring the judgment upon himself and judgment upon the person with him. உண்மையான மனம் திரும்புதல் உனக்குள்ளே ஒரு ஜாக்கிரதையும் உனக்குள்ளேயே குற்றம் தீர ஒரு நியாயம் சொல்லுதலையும் கொண்டு வரும். The true repentance will bring the carefulness and the clearing within yourself. மூன்றாவது எவ்வளவு வெறுப்பையும் அது உண்டாக்கும். Thirdly, how much indignation it will make. எவ்வளவு பாவத்தின் மேல நமக்கு பசிதாக இருந்துச்சோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் பாவத்தை வெறுப்போம். As much as we were having the hunger and thirst upon sin, that much we will hate the sin. எந்த பாவத்தையும் நம்ம வெறுத்து ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்போம். And whatever be the sin, we will hate and forsake it and go away. ஒருவேளை ஒரு காலத்துல பாவத்தின் மேல நமக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருந்தது. Once upon a time we had so much interest on sin. ஆனா இப்பொழுது நமக்கு அது அந்த வெறுப்பு இருந்தா, அந்த மனம் திரும்புதல் இருந்தா சாகிற வரைக்கும் அந்த பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். But if we have the indignation and true repentance till our death, we will hate that sin. செயின்ட் அகஸ்டின் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. You might have heard about Saint Augustine. அவர் ஒரு காலத்துல விபச்சாரக்காரனா இருந்தாராம். Once he was an adulterer in his life. அநேகரோடு தொடர்பு பாவ உறவு இருந்தது. He had a sinful relationship with many people. ஆனா இப்ப ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கி போயிட்டு இருந்தார். But now he has been saved and drawing nigh unto God closer. ஒரு நாள் ஒரு மெயின் ரோட்ல அவர் போயிட்டு இருக்கும்போது Once when he was walking in the main road, அவரோடு தொடர்பு வச்சிருந்த ஒரு பெண் இவரை பார்த்துட்டா. a woman who had a relationship with him earlier saw him.
அவ ஓடி வந்து அகஸ்டீன் 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 கூப்பிட்டாளாம். And she came running and called him Augustine, Augustine, Augustine. இவர் இப்ப மனம் திரும்பின ஆளு. Now he is a repentant person. என்னடா இவ வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு இவர் கண்டுக்காத மாதிரி கேட்காத மாதிரி போயிட்டே இருந்தாராம். And he was worried, this woman has come now, and he went as though he had not heard the voice. இவர் மனம் திரும்பின ஒரு ஆளு. Because he is a repentant person. அதனால இப்ப காது கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கிறார். Therefore he is walking away as a deaf person. ஒருவேளை இவருக்கு கேட்கல போல் இருக்குன்னு அவ ஓடி வந்து முன்னால வந்து நின்னுட்டு அகஸ்டீன் என்னைய தெரியலையான்னு முன்னால வந்து நின்னுட்டா. And that woman came running and stood before him saying, Augustine, don't you recognize me? அப்ப அவர் சொன்னாரா, Then he said, நான் தான் அகஸ்டீன், என்னைய தெரியலையா? நான் தான் சொன்னாள். And she said, Augustine, it's me, don't you know me? அவர் சொன்னாரா, And he said, நீதான், ஆனா நான் இல்லைன்னு சொன்னார். You are you, but I am not myself. நீதான் அதே தொழில்ல அதே வாழ்க்கையில அதே பாவத்துல இருக்கிற, பட் நான் தான் இப்ப நான் இல்ல, எனக்குள்ள இன்னொருத்தர் இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறார், நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார். You are in the same profession, same life, same sin, but I am not myself. There is another person in me, Christ is in me. Therefore goodbye, he went away. உன்னையும் தேடி முன்னால வந்து நிப்பாங்க ஒரு சிலர். Some will come running and stand before you. ஒரு சில பாவ வல்லமைகள் வந்து முன்னால நிக்கும். Some sinful past will come before you. அது மனுஷனோ பிசாசோ பாவமோ நீ சொல்லணும், நீதான், ஆனா நான் அல்ல, நான் கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். Whether it be the man or the devil or the sin, you have to tell them, you may be yourself, but I am not myself, I have been crucified. உனக்குள்ளேயே பாவத்தை குறித்த எவ்வளவு வெறுப்பு உண்டாயிருக்க வேண்டும். How much indignation against sin should be in you. என்ன ஃப்ரெண்ட் வந்தாலும் சரி, என்ன சொந்தக்காரங்க வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் இந்த பாதையில வந்தாலும் சரி, உனக்கு உள்ளே உண்மையான மனம் திரும்புதல் இருந்தால் பாவத்தின் நிமித்தம் ஒரு பெரிய வெறுப்பு இருக்கும். Whomsoever is a friend or the relative or anybody would have come, but if the true repentance is in you, you will have a indignation against sin. உண்மையான மனம் திரும்புதல் இருந்தா ஒரு பெரிய தெய்வ பயம் இருக்கும். If you have the true repentance, you will have a godly fear. இத நாலாவது, எவ்வளவு பயத்தையும். Fourthly, that is the fear mentioned there. யாராவது பார்க்கறாங்களான்னு பார்க்க வேண்டியதில்ல, தேவன் பார்க்கிறார்னு கண்ணை மூடிட்டே சொல்லலாம். No need to see whether anybody else is seeing us or not. We can close our eyes and say, yes, God is looking upon me. மனம் திரும்புதல் அங்க இங்க பார்த்து யாரும் பார்க்கல, ரைட், ஸ்தோத்திரம்லாம் சொல்லாது. தேவன் பார்க்கிறார்னு ஒரு எச்சரிக்கை மணி உள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கும். The repentance will not say, see here and there and say nobody has seen us, but the warning bell will sound in you. God is seeing you. அடுத்ததாக எவ்வளவு ஆவலை உண்டாக்கும். Next, how much vehement desire. ஒரு காலத்துல நம்ம எவ்வளவு பாவத்தின் மேல ஆவலா இருந்தோமோ அவ்வளவு தெய்வீகத்துல ஒரு பெரிய ஆவலை உண்டாக்குகிறதா மனம் திரும்புதலுடைய இரண்டாவது பகுதி. The second aspect of the repentance is, as much as we had the vehement desire on sin before our repentance, after repentance we will have the desire upon the godly things. எவ்வளவு பாவத்துல நம்ம ரொம்ப ஆழத்துல இருந்தோமோ அந்த அளவு தெய்வீகத்தின் ஆழத்துல போறதுக்கு ஒரு பெரிய இன்ட்ரஸ்ட் வந்துரும். Previously we were going to the depths of the sin. Now we will have a great desire to reach unto the depths of divinity. அதுக்கு பின்பு ஒரு பெரிய பக்தி விருத்தி உண்டாயிரும். Then there will be a great edification. பக்தி வைராக்கியம். We will have a zeal. வெறித்தனமா இயேசுவை பின்பற்றுவீங்க. And we will zealously follow Jesus. விசுவாசத்துக்காக ஜீவனை கொடுப்பீங்க. We will lay down our life for the faith. ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்கணும்ங்கற ஒரு வெறித்தனம் நமக்குள்ள வரும். We will have a zeal that I should achieve something for the Lord. கடைசியாக இந்த மனம் திரும்புதல்ல ஒரு பெரிய கண்டிப்பு நமக்குள்ள உண்டாயிடும். Finally there will be an approval found in our life. வாழணும். I have to live like this. இப்படிதான் நான் இருப்பேன். And I will live like this only. கர்த்தருக்காக என் ஜீவனை நான் கொடுப்பேன். I will lay down my life for God. இதுதான் மனம் திரும்புதல். That is repentance. சரி, இப்போ மனம் திரும்பி பூரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்களே, நம்மில் எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்கு? Now you are all repented and going towards perfection. How many of you still retain this experience of repentance in you? இதுதான் அஸ்திபாரம். This is the foundation. இதுதான் மனம் திரும்புதலுடைய அனுபவங்கள். This is the experience of repentance. இதை இழந்து போன ஒரு தன்மைகள் வந்த பொழுதுதான் சபைகளை பார்த்து ஆவியானவர் பேசுகிறார், நீ இன்னென்ன காரியங்களை தடுமாறி விட்டாய், மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். When the church had fallen from these experiences, the Spirit of God spoke to them, you have fallen from such and such, therefore repent.
மனம் திரும்பும் பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே உணர்வுள்ள இருதயம் கொடுக்கப்படுகிறது. When a man repents, the understanding heart is given to that man. அவனுடைய வாய் அறிக்கை செய்யக்கூடிய வாயாய் மாறிவிடுகிறது. His mouth will become the confessing mouth. அவன் பாவத்தை விடுவான். He will leave the sin. பாவத்தை எதிர்ப்பான். He will resist the sin. பாவத்தை வெறுப்பான். He will hate the sin. பாவத்தை விட்டு ஓடுவான். He will flee from sin. ஒரு லிமிட் வரும் பொழுது பாவத்தில் இருந்து விடுதலையை ஓய்தலை பெற்றுக்கொள்வான். When the limit comes, he will get to cease from sin. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த மனம் திரும்பல் நடைபெற்றிருக்கிறது? How many of you have got this kind of repentance ஆனா in ஒரு you? சிலர் சபைக்குள்ள வந்த உடனே மனம் திரும்பாமலே ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. Some people after coming to the church without repentance have taken baptism. இயேசுவை கடவுள்னு ஏத்துக்கிட்டோம் அதுதானே போதுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. They think that I have accepted Jesus as my God, that is sufficient. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் Acts of Apostles 8th chapter 13ஆம் வசனம் வாசிங்க. 13th verse. Then Simon himself believed also, and when he was baptized, he continued with போதும். Philip. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று அப்பொழுது சீமோன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். There it is written, Simon himself believed and was baptized. ஆனா நீங்க 22ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா If you read the 22nd verse, அவனுடைய நிலவரத்தை ஒரு அப்போஸ்தலன் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். Apostle is revealing his true state. Repent therefore of this thy wickedness, and pray God, if perhaps the thought of thine heart may be forgiven thee. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த மேஜிக் அந்த மெஜிஷியன் அதாவது ஒரு மாயவித்தைக்காரன் அவன் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று விட்டான். This was a magician, a sorcerer who believed Jesus and was baptized. ஆனா அதுக்கு பின்பு அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை. But after that there was no change in his life. ஒரு சூழ்நிலை வந்த பொழுது பேதுரு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ மனம் திரும்பவே இல்லையே, துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. And when the circumstances came, Peter told him, you have not repented, you have to repent from your wickedness. ஆனா அவன் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொல்றான். But he says, I have taken baptism. இதுதான் தலைகீழ நடக்கிற சம்பவம். This is the thing which happens upside down. மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுக்கவே கூடாது. Without repentance you should not take baptism. மனம் திரும்புதல்ல தான் உன்னுடைய வாழ்க்கை முதலாவது சரியான அஸ்திபாரம் போடப்படுகிறது. Only in repentance your proper foundation is laid for your spiritual life. மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுத்தினா நீ மணலின் மேல் அஸ்திபாரம் போடுற ஒரு ஆளு. If you have taken baptism without repentance, you are laying your foundation on the sand. ஏதாவது ஒரு ஊழியக்காரனுடைய நடத்திப்பில நீ மாட்டிக்கொள்வாய். You will be caught in the leading of a particular saint of God. மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுத்துட்டு சபையில உட்கார்ந்துட்டு இருந்தான். அடுத்த ஊழியக்காரன்ட்ட மாட்டின பொழுது அவன் இவனை ஒரு வழி பண்ணிட்டான். And he without proper repentance took baptism and he was in the church. When he was caught by another servant of God, he made an end of it. பிலிப்பிட்ட ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. He had taken baptism with Philip. ஆனா பேதுருட்ட மாட்டிக்கொண்டார். But he was caught by Peter. மனம் திரும்பாம ஒரு விசுவாசியாய் ஒருத்தன் சபைக்குள்ள வந்துட்டான்னு சொன்னா ஒரு ஊழியக்காரன் கையில தப்பிடுவான், இன்னொரு ஊழியக்காரன் கையில அடிபட்டுருவான். If a person comes without repentance and becomes a believer in the church, he may escape the hand of that servant of God. Later he will be caught. ஆனா சரியான மனம் திரும்புதல் இருந்தா எந்த ஊழியக்காரன் வந்தாலும் சரி இவனுடைய லைஃப் அழகா மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருப்பான். But if he had a proper repentance, whatever the servant of God that comes for the church, he will continue his life properly. நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்ப. You have to repent from your wickedness. அவனுடைய ஜென்ம சுபாவம் அப்படியே அவனுக்குள்ள இருந்துச்சு. His nature was continuously in him. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். My mother conceived me in sin. நான் துர்க்குணத்தில் உருவானேன். I was formed in wickedness. இது தாயின் வயிற்றிலிருந்து வரப்போகிற ஒரு ஜென்ம சுபாவம். It is the nature that comes inborn nature that comes from the birth. இந்த 22ஆம் வசனத்திலே இந்த சீமோன் என்கிற மந்திரவாதி அவனுடைய வாழ்க்கையிலே அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பவில்லை. In the 22nd verse, the sorcerer, the Simon, he did not repent from the wickedness in his life. சரியான மனம் திரும்புதல் உன் வாழ்வை அப்படியே புரட்டி போட்டுவிடும். A proper repentance will turn your life upside down. உன்னுடைய வாழ்க்கையில உள்ளதான தோல்விகளுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. There will be an end to the failures in your life. உன்னுடைய மனது மாம்சம் விரும்பின வாழ்க்கையை நீ முடிவுக்கு கொண்டு வருகிறாய். You are putting a full stop to the life of your living according to your mind and flesh desires. இன்னொரு விதத்துல பார்த்தால் In other words, சரியான மனம் திரும்புதல் என்பது உன்னுடைய பார்வை சரியாவதை காண்பிக்கிறது. the proper repentance shows your path being set right. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல In Acts of Apostles 9th chapter, நியாயப்பிரமாணத்தின்படி அவன் குற்றம்
குற்றம் சாட்டப்படாதவனாக சவுல் வாழ்ந்து வந்தான். Saul was living a blameless life according to the law. அவன் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறான். He rose up against the saints of God. அப்பொழுது வெளிச்சத்தின் மூலமாய் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். Through a great light the Lord met him. அப்பொழுது அவன் பார்வையற்றவனாக மாறிவிட்டான். Then he became blind. அவனுடைய பார்வை பறிபோய் விட்டது. He lost his eyesight. அவன் தடுமாற ஆரம்பித்தான். He started to stumble. 3 நாட்கள் உபவாசித்து போராடி கொண்டிருந்தான். 3 days he took fasting and strove. அப்போஸ்தலர் 9:18 In Acts of Apostles 9:18 அனனியா என்கிற ஊழியனை தேவன் அனுப்புகிறார். the Lord sent a servant of God called Ananias. அவன் வந்து இவன் தலையிலே கை வைக்கிறான். He came and touched the head of Paul. அங்கே 3 காரியங்கள் அவனுக்கு சொல்லப்படுகிறது. There are 3 things are told unto him. ஒன்று, நீ பார்வை அடைவாய். One, you shall receive back your sight. இரண்டாவது, நீ எழுந்து ஞானசாரம் பெற்றுக்கொள். Second, arise and be baptized. மூன்றாவது, நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Thirdly, you receive the baptism of the Holy Spirit. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவனுக்கு சொல்றது என்னன்னு தெரியுமா? You know, first point told unto him, நீ பார்வை அடையும்படியாக அவர் என்னை அனுப்பினார். he had sent me so that you may receive your sight. மனம் திரும்புதலிலே ஒரு சரியான பார்வை, சரியான அறிவு உனக்கு உண்டாக வேண்டும். Through repentance you will have a proper eyesight or proper understanding. ஒரு மனிதனுக்கு தவறான எண்ணங்கள் இருக்கிறது. A man is having different wrong thoughts. அதை வைத்துக்கொண்டே அவன் சபைக்குள்ள இருந்தா பிரயோஜனம் கிடையாது. There is no use of him remaining in the church keeping them. அது புருஷன் மேல மனைவிக்கு சந்தேகம் இருந்து, மனைவி மேல புருஷனுக்கு சந்தேகம் இருந்து ஒரே வீட்ல ஒருத்தங்க வாழ்ந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு பாருங்களேன். Just imagine if the husband is doubting the wife, wife doubting the husband, when they are living in the same house, how it will be? அதே போல தவறான எண்ணங்களும் தவறான அபிப்பிராயங்களும் சத்தியத்தை குறித்து, சபையை குறித்து, ஊழியங்களை குறித்து, ரட்சிப்பை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து உங்களுக்குள்ள வைத்துக்கொண்டு சபைக்குள்ள இருந்தால் பயன் இல்லை. If you have wrong ideas and wrong opinions concerning the church, concerning the faith, concerning the ministry, concerning the repentance, concerning your salvation, there is no use. யோவான் 3:3 இயேசு பேசுகிறார், மனம் திரும்புங்கள். In John's gospel மறுபடியும் பிறந்து விடுங்கள் சொல்கிறார். 3:3 Jesus says, be born again. ரட்சிப்புக்கு முன்னால ஃபர்ஸ்ட் அனுபவமே மனம் திரும்புதல். The first experience of salvation is repentance. அது அந்த தவறான எண்ணங்கள் போனாதான் மனம் திரும்புதல் உண்மையாகும். Only when the wrong opinions are removed, that repentance will be true. சவுலை பவுலாக மாற்ற ஆண்டவர் எடுத்த முதல் முயற்சி அவனுடைய பார்வை சரியாக வேண்டும். The first effort the Lord took to change Saul into Paul, he was to restore his eyesight. அனனியா கை வச்ச உடனே, When Ananias placed his hand on his head, சவுலுடைய கண்கள்ல இருந்து மீன் செதில் போன்ற அந்த லென்ஸ் கீழ விழுந்துருச்சு. and from the eyes of Paul, like the fish scales fell from the eyes of Paul. நான் நல்லா சொல்றேன், நீங்க கவனிங்க. Once again you listen. மனம் திரும்பும் பொழுது உன் பார்வையில் இருக்கிறதான குறைவான தன்மை மாற வேண்டும். When you repent, all the shortcomings in your sight will be changed. இல்லாவிட்டா உன் கண்ணுல இருக்கிற தவறான லென்ஸ் கீழ விழணும். Or the wrong lens in your eyes have to fall down. அந்த பழைய லென்ஸை வச்சுக்கிட்டே ஒரு சிலர் ஞானசானம் எடுத்துட்டாங்க. Some people have taken baptism with the old lens. அதை வச்சுக்கிட்டே அபிஷேகம் வேற பெற்றுட்டாங்க. They have received baptism with that lens. இப்போ என்ன ஆகுது? Now what is happening? சபைக்குள்ளே இவர்கள் குருடர்களாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். Now they are still blind people in the church. அந்த பார்வை இன்னும் கிளியர் ஆகல அவங்களுக்கு. Their eyesight have not been cleared. இதுதான் அநேகருடைய வளர்ச்சிக்கு தடையாய் உள்ள ஒரு அனுபவம். That is the experience which is hindering the growth of many people. ஆனால் பவுல் அந்த சவுலுடைய தலையிலே அனனியா கை வைத்த பொழுது மீன் செதில் போன்றது கீழே விழுந்தது. பார்வை அடைந்தான். அவனுக்கு பரிசுத்தவான்களாய் தென்பட்டார்கள். When Ananias placed his hand upon the head of Saul, he got his sight back, the fish scales fell down from his eyes, and he saw the saints as saints of God. அதுவரை பரிசுத்தவான்களை அவன் எதிர்த்தான். Till then he was resisting the saints of God. எப்ப இந்த கண் பார்வை தெளிவானதோ பரிசுத்தவான்களை ஏற்றுக்கொண்டான். When his eyesight was set right, immediately he accepted the saints of God. அதுவரை சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. Till then he did not accept the death on the cross of இப்பொழுது Jesus. சிலுவை மரணத்தை ஒத்துக்கொள்கிறான். Now he is accepting the death on the cross of இயேசுவே Jesus. இரட்சகர் என்று உடனடியாக பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். Immediately he started preaching Jesus is his true savior. இன்றைக்கு எத்தனை பேருடைய கண்கள் இன்னும் பார்வையடையாமல் இருக்கிறீர்கள்? Today how many of you are not having got back the மனம் sight? திரும்புதல் என்பது சரியான பார்வையை பெற்றுக்கொள்ளுதல். Repentance means getting back the eyesight. உபதேசங்களை குறித்த சரியான அறிவை பெற்றுக்கொள்ளுதல். Getting proper understanding about the doctrines. சபையை குறித்த ஒரு சரியான அறிவை பெற்றுக்கொள்ளுதல். Getting a proper understanding about the church. அப்போஸ்தல ஐக்கியத்தை குறித்த சரியான அறிவை பெற்றுக்கொள்ளுதல். Getting a proper understanding about the apostolic fellowship. நீ சரியான விதத்திலே இந்த மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்ட பின்பு இயேசுவை பின்பற்றுவாயாக. After getting the proper understanding and proper repentance, follow Jesus. மனம் திரும்பாம இயேசுவை பின்பற்றி எந்த பயனும் கிடையாது. There is no use of
following Jesus without getting a proper repentance. மத்தேயு 20 அதிகாரம் 33 வசனத்திலே In Matthew's Gospel ஒரு 20:33, குருடனை இயேசு சந்திக்கிறார். the Lord Jesus met a blind man. அவனோடு அவர் பேசுகிறார். He spoke with him அவன் அவரோடு பேசுகிறார். and he spoke with Jesus. அவனை குணமாக்கி விடுகிறார். Jesus healed him. அவன் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றான். He got back the sight and followed him. சரியான மனம் திரும்புதலோடு இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க. Follow with Jesus with the proper repentance. ஒரு மனம் திரும்புதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். The repentance is a very very important experience. யோவான் 3:3 அது ஒரு பிறப்பு என்று சொல்லி இருக்கிறது. In John 3:3 it is mentioned as a birth. எபிரேயர் 6:1 அது ஒரு அஸ்திபாரம் என்று சொல்லி இருக்கிறது. In Hebrews 6:1 it is mentioned as a foundation. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். God winked at the times of ignorance, but now he commands every man to repent. நீ மனம் திரும்பும் பொழுது ஒரு கனியுள்ள வாழ்க்கை உனக்குள்ளே தொடங்குகிறது. When you repent, a fruitful life begins in you. மனம் திரும்புதல்னா அக்கிரமத்தை விட்டு வெளியே வருதல், தீமையை வெறுத்தல் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. Repentance means coming out of wickedness and hating evil. தேவனிடத்தில் சேருதல் என்ற அர்த்தமும் இருக்கிறது. It means drawing nigh unto God. இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் உண்மையான அந்த மனம் திரும்புதலை கிருபையினால் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? அது நிமித்தம் உங்களில் எத்தனை பேருக்கு சிங்காசனம் இன்றைக்கு ஸ்தாபிக்கப்பட போகிறது? How many of you are going to get the true repentance through grace today, and through that how many of you are getting your throne established in you? இன்னைக்கு சரியான விதத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும். We are going to repent today properly. நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் பல தீமைகள் உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. Unless you do not repent, many evils are coming upon you. நீங்கள் மனம் திரும்பும் பொழுது பல நன்மைகள் உங்களுடைய வாழ்விலே அனுமதிக்கப்படுகிறது. When you repent, many goodness blessings comes in your life. இன்றைக்கு எத்தனை பேர் உண்மையான மனம் திரும்புதலை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள Today விரும்புகிறீர்கள்? how many of you desire to receive the proper repentance from ஒருவேளை God? நீங்கள் புதியவர்களாக இருக்கலாம். Probably you may be a new person. சிலுவையை நோக்கி பாருங்கள். Look upon the cross. அதன் மூலமாய் உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றமும் ஒரு செழிப்பும் உண்டாகும். There will be a great change and prosperity coming through that in your சிலுவை life. ஒரு மனிதனை சிங்காசனத்தை நோக்கி திருப்பக்கூடிய சக்தி உள்ளது. The cross has the power to turn man towards the throne. ஒருவேளை நீங்கள் சபை ஜனங்களாக இருக்கலாம். Probably you may be a church member. நீங்கள் ஒருவேளை ஆரம்பத்திலே மனம் திரும்பினவர்களாக You இருக்கலாம். might have initially repented. ஆனால் இன்றைக்கு அந்த மனம் திரும்புதலுடைய அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பயிற்சியில் இருக்கிறதா? But today is there the experience of repentance in practice? அப்படி இல்லாவிட்டால் If it is not so, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை உணர்ந்து மனம் திரும்பு. realizing from where you have fallen, you repent. இன்றைக்கு நீ மனம் திரும்ப வேண்டிய ஒரு கட்டம் வந்து விட்டது. Now the time has come for you to repent. தேவன் உன்னை நோக்கி பார்க்கிற ஒரு காலம் வந்து விட்டது. Time has come when the Lord starts to look upon you. ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக நீ எங்கும் ஓட முடியாது. He cannot run anywhere hiding to the eyes of the Lord. ஒரு சிலருக்குலாம் மனம் திரும்புவதற்கு டைம் கொடுத்தாராம். Many people were given time to repent. அதை ஒரு சிலர் பயன்படுத்துறதே இல்ல. But some people do not make use of it at all. வெளிப்படுத்தல நான் வாசிக்கும் பொழுது Book of Revelation, மனம் திரும்பும்படியாக நான் அவளுக்கு தவணை கொடுத்தேன். I gave her chance for time for repenting. இன்றே இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். Today is the salvation, day of salvation. Now is the acceptable time. வெளிப்படுத்தல் 2:21 சொல்லி இருக்கு, அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு நான் தவணை கொடுத்தேன். 2:21 of the book of Revelation, it is said, I gave her space to repent of. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை அறிந்து நீ கீழ்ப்படிந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். It would have been expedient for you if you had known the things for your salvation and obeyed them. That would have been good. நீ अनेक காரியங்களை கேட்டு பெற்றுக்கொண்டாய். You have asked for and received many things. அதை நீ நினைத்து பார். But you think about those things. கிருபையை பெற்றுக்கொண்டாய். You received grace. வரங்களை You பெற்றுக்கொண்டாய். received the gift. சுகத்தை பெற்றுக்கொண்டாய். You received healing. விடுதலையை பெற்றுக்கொண்டாய். You received deliverance. ஆசீர்வாதத்தை You பெற்றுக்கொண்டாய். received the blessing. ஐஸ்வரியத்தை You பெற்றுக்கொண்டாய். received the riches. ஆனால் மனம் திரும்புகிற வாழ்க்கையை நீ இழந்திருக்கிறாய். But you have lost the repentance in your life. இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் உன்னோடு பேசுகிறார். நீ எந்த நிலவரத்தில் இருந்தாய் என்பதை உணர்ந்து நீ மனம் திரும்பு. Today once again the Lord is speaking unto you. You realize from where you had fallen and repent. இன்றைக்கு எத்தனையோ பேர் மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களோடு போராடி கொண்டே இருக்கிறது. Today many people when they do not repent, the word of God is striving with them. இன்றைக்கு உங்களுடைய பழைய குணங்கள் எல்லாம் மாற வேண்டும். Today all your old nature should be changed. உங்களுக்குள்ள இன்னும் ஒரு சிலருக்குள்ளே அவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. In some people the throne of Satan is still found. அதெல்லாம் உடைஞ்சாதான் ஆண்டவர் சிங்காசனத்தில் வந்து உட்காருவார். Only when those thrones are broken, the Lord will come and sit in his throne in you. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Acts of Apostle 12th chapter. 21ஆம் வசனத்திலே ஏரோது தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தான். In the 12th and
21st verse, there we read, King Herod was sitting on his throne. அங்கே ஏரோதின் சிங்காசனம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. There it is written about the throne of Herod. ஏரோதின் சிங்காசனத்துல உட்கார்ந்து ஒரு பிரசங்கம் பண்ணான் பாருங்க. And sitting on his throne, he made an oration. பிரசங்கம் முடிச்ச உடனே ஜனங்கள் எல்லாம் அவனை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. At the end of the preaching, the people started praising him. இது மனித சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம் சொன்னாங்க. Yeah, they said it is the voice of God, not of man. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஏரோதை காணோம். In a little while, Herod was not there. என்ன நடந்தது? What did happen? புழு புழுத்து செத்து போய்விட்டான். And he was eaten of worms and gave up his ghost. ஏரோதின் சிங்காசனத்துல ஆளு இல்ல. There is nobody in the throne of Herod. ஏரோதுன்னு சொன்னா வீரியம்னு அர்த்தம். Here Herod means zeal or speed. உங்களுக்குள்ள இருக்கிற ஏரோதின் சிங்காசனத்தை இன்னைக்கு கர்த்தர் கவிழ்க்க வேண்டும். The Lord should overturn the throne of Herod in you. சிங்காசனத்துல ஏரோதை உட்கார விடாதீர்கள். Don't let Herod to sit in the throne. ஏரோதுன்னு சொன்னா கலக்கம்னு அர்த்தம். And some place the Herod means trouble. ஏரோதுனுடைய கேரக்டர் ரகசியமாய் விசாரிக்கிற ஒரு கேரக்டர். The character of Herod is inquiring secretly. மிகுந்த கோபம் உள்ளவன். He is very angry. ஆண் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடியவன். He will kill the male children. மகிமையை தேவனுக்கு செலுத்தாதவன். He will not give glory to God. நியாயம் தீர்க்கப்பட்டவன். He was judged. இப்படி ஒரு சிங்காசனத்தை நீங்க உங்களுக்குள்ள யாருக்குள்ளேயாவது வச்சிராதீங்க. Don't place such a throne in any of you. ஏரோதின் சிங்காசனத்தை இன்றைக்கு கவிழ்க்க வேண்டும். அப்படியானால் கர்த்தர் உள்ள வருவார். Only when you overturn the throne of Herod in you, the Lord will come in you. உங்களுடைய நீங்க ஒரு அருமையான சிங்காசனத்தை கர்த்தர் சிலுவையின் மூலமா உங்களுக்குள்ள வைக்க, நீங்க அதிலிருந்து கொஞ்சம் விலகி ஏரோதை தூக்கி உள்ள உட்கார வச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். When the Lord had placed a wonderful throne in your life through accepting of cross, and you are departing from it, letting Herod sit on the throne. ஒரு சிலர் வாடகையில இருப்பாங்க. அவங்க இன்னொரு ஆளை இன்னொரு ரூம்ல அதுக்குள்ளேயே உள் வாடகை விட்டுக்குவாங்க. Some people will be renting a house and they will rent a portion of that house to somebody else. இவன் இருக்கிறதே வாடகை, அதுக்குள்ளே உள் வாடகை. அதுபோல இவனுக்கு கிடைச்சதே கிருபை, இதுக்குள்ள இன்னொரு ஏரோதை கொண்டு போய் உள்ள உட்கார வச்சுக்குவாங்க. He himself is on rent and he will set another person in rent. In the same way, he is standing there by grace, but he will let Herod to sit on the throne. ரட்சிக்கப்பட்ட பின்பு உனக்கு ஏன் கோபம் வருது? After being saved, why you get angry? ரட்சிக்கப்பட்ட பின்பு நீ ஏன் கலங்குகிறாய்? After being saved, why you are troubled? மனம் திரும்பின பின்பு உனக்கு ஏன் ரகசியமான தொடர்பு இருக்கிறது? After being repented, why you have a secret relationship? ரட்சிக்கப்பட்ட பின்பு நீ மகிமையும் கனத்தையும் அவருக்கு தான செலுத்தணும். After being saved, you have to offer the glory and honor to him only. அவர்கள் ஸ்தோத்திரியாமலும் துதியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து சிந்தையிலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று ரோமர் சொல்லுகிறார். And in Epistle Romans it is written, they did not give praise and glory unto God, and they became vain in their imagination, and their heart became darkened. ரோமர் 1:21 நாம் இதை பார்க்க முடியும். And we can read about that in 1:21 of the சொல்லுகிறார், நீங்கள் அநேகர் தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை. Many of you have not offered the glory unto God. ஆண்டவருடைய சிங்காசனத்தில் ஆண்டவர் தான் உட்காரணுமே தவிர நீ பார்வோனை கொண்டு போய் உட்கார விட கூடாது. Only the Lord should ஏரோதை உட்கார விட கூடாது. sit in the throne of God. You should not let Herod to sit there. ஆதியாகமம் 41:40 பார்க்கும் பொழுது, when you read 41:40 of the Genesis, அங்கே பார்வோனுடைய சிங்காசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. there you can read about the throne of Pharaoh. அது எதை காண்பிக்கிறது? What does that show? ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற கடினங்கள். That shows a hardness that is found after being saved. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அவிசுவாசங்கள் And unbelief seen in our life. பார்வோனுக்கு முன்னால அற்புதங்கள் நடந்தது, அவனால விசுவாசிக்கவே முடியவில்லை. Miracles were wrought before Pharaoh, but he was not able to believe. இன்னைக்கு விட்டுறேன்னு சொல்லுவான். And he will say, I will leave you go. மறுபடியும் அவனுடைய நைட்டுக்குள்ள அவனுடைய இருதயம் கடினப்படும். But within the night his heart will be hardened. அவனுடைய கொடூர தன்மை மாறவில்லை. His cruel nature was not changed. கடைசில நியாயத்தீர்ப்புல போய் நின்றான். Finally he went to the judgment. மார்க் 16:14 வசனத்துல, In Mark 16:14, அங்கே இயேசு இந்த ரெண்டு காரியத்தை கடிந்து கொள்கிறார். there Jesus is rebuking two things. உயிர்த்தெழுந்த இயேசு வந்து சீசர்களை கடிந்து கொண்ட ரெண்டு காரியம், ஒன்று அவிசுவாசம், மற்றொன்று இருதய கடினம். Two things for which the disciples were rebuked after the resurrection of Jesus was their unbelief and the hardness of their heart. மனம் திரும்பின பின்பு உனக்குள்ள சிங்காசனம் போட்டு ஆண்டவர் வந்து உட்காரணும். After your repentance, God should place the throne and sit in your life. ஏசாயா 6 அதிகாரம் Isaiah 6th chapter. முதலாம் வசனத்தை வாசி. Let us read the first verse. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. In the year that King Uzziah died, I saw also the Lord sitting upon a throne, high and lifted up, and his train filled the temple. உசியா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வந்து வீற்றிருந்தார். In the year that King Uzziah died, I saw also the Lord sitting upon a throne, high and lifted up.
ஆண்டவர் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே எல்லாருடைய சிங்காசனத்திலும் எல்லாருடைய இருதயமாகிய சிங்காசனத்திலும் அவர் வீற்றிருக்க போகிறார். Today in this meeting the Lord is going to come and be seated on the thrones in the heart of each and everyone here. ஆனா உசியா மரணம் அடைய வேண்டும். But for that King Uzziah has to die. உன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாகி மனம் திரும்புதல் நடைபெற்றிருக்க வேண்டும். You should have made an end to your sinful life and the repentance should have taken place. உசியா மரணம் அடைந்தா கர்த்தர் சிங்காசனத்துல உட்கார்ந்துருவார். King Uzziah, if he dies, the Lord will come and sit in his throne. உன் ஊழியத்தை அவர் கேர் எடுத்துக்குவார். He will take care of your ministry. உன் குடும்பத்தை அவர் கேர் பண்ணிக்குவார். He will take care of your family. உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அவருடைய ஆளுகை இருக்கும். On all aspects of your life he will rule over. யார் இந்த உசியா? Who is this Uzziah? அவன் பலப்பட்ட போது தேவனுக்கு விரோதமாக மனமேட்டிமை உள்ளவனாக கிரியை செய்தான். When he was strengthened, he worked heartily against God. 2 நாளாகமத்திலே நாம் பார்க்க முடியும். In 2 Chronicles we can read about him. 26:16 நாம் இந்த மனிதனுடைய சரித்திரம் பார்க்க முடியும். In 24th chapter 16th verse we can read about him. அவன் மரிச்சாதான் இன்னைக்கு சிங்காசனத்துல அவர் வருவார். Only when that man dies the Lord will come in his throne. அவன் மரிக்காமல் ஆண்டவர் சிங்காசனத்துக்குள்ள வர முடியாது. Without his death the Lord cannot come in sit in his அவன் throne. மரணமடைந்த வருஷத்திலே தான் ஆண்டவர் சிங்காசனத்திலே வைத்திருந்தார். In the year that King Uzziah died the Lord was seated on the throne. அவன் தேவனுக்கு விரோதமாக எழும்பினான். He rose up against God. மிகுந்த மனமேட்டிமை உள்ளவனானான். He became haughty in his mind. மீறுதலுக்கு இடம் கொடுத்தான். He permitted transgressions. அதிக கோபம் உள்ளவனாய் மாறினான். He became angry. இது அவனுடைய வாழ்வில் அவனை விழுகைக்கு கொண்டு போனது. That led him towards fall in his life. நீங்கள் மனம் திரும்பி இருக்கலாம். You might have repented. ஆனால் உசியாவை மறுபடியும் உங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. But you should not bring back Uzziah in your life. பெருமை மேட்டிமை இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட முடியாது. When the pride, haughtiness comes again in your life, the throne of God cannot be established in your life. ஆனால் என்ன நடந்தது? But what did happen? ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே உசியா மரணமடைந்த வருஷத்தில் உட்கார்ந்தார். In the year that King Uzziah died, the Lord was seated on the throne, high and lifted up. ஏசாயா ஒரு அசுத்த உதடுள்ள மனுஷன். Isaiah was having a man of filthy lips. அவன் வாயை திறந்து சொல்றான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். And he is admitting with his own words that அசுத்த உதடுகளுள்ள மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். I am living in the midst of the people with unclean lips. ஆனால் ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்த பொழுது But when the Lord came and sat on the throne, சேராபீன் அவனை தொட்டான். the seraphim touched him. அவன் தீர்க்கதரிசியாய் He மாறினான். became a prophet. இன்றைக்கு உசியா மரணமடைய வேண்டும். Today King Uzziah has to die. பார்வோனுடைய சிங்காசனம் கவிழ்க்கப்பட வேண்டும். The Pharaoh's throne should be overturned. நமக்குள்ளே இருக்கிறதான ஏரோதின் வல்லமை அழிக்கப்பட The வேண்டும். power of Herod in us should be destroyed. உண்மையான மனம் திரும்புதல் அசுத்த உதடுள்ள மனிதன் என்று நீ உன்னை ஒத்துக்கொள்ள வேண்டும். And you should have a true repentance and accept that I am a man of unclean lips. அப்பொழுது சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவருடைய கண்கள் உன்மேல் படும். Then the eyes of the Lord seated on the throne will be set upon you. உன்னுடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உன்னை தொடும். A power that can change your life will touch you. அதுவரை ஏசாயா ஒரு சாதாரண மனிதன். Till then Isaiah was an ordinary man. பாவமுள்ள மனிதன். He was a man of sin. அக்கிரமமுள்ள He மனிதன். was a man of iniquity. ஆனால் சேராபீன்கள் அக்கினி தழலோடு அவன் உதட்டை தொட்ட பொழுது When the seraphim touched with the coal of fire his lips, உன் பாவம் நீங்கி உன் அக்கிரமம் நிவர்த்தியானது. your sin has been removed, your iniquity has been removed. அதற்கு பின்பு ஏசாயா தீர்க்கதரிசியாய் மாறிவிட்டான். Then Isaiah became a prophet. இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை மாற்றப்பட விரும்புகிறீர்கள்? Today how many of you want your lives to be changed? என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். I want my life to be changed. என்னுடைய பாவம் நீங்கி என்னுடைய அக்கிரமம் நிவர்த்தியாக வேண்டும். My sinful should be removed from you, me and my iniquity should be கிருபையினாலே purged. சிங்காசனம் எனக்குள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். By grace the throne should be established in me. அந்த சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருந்து ஆளுகை என் வாழ்வை செய்ய வேண்டும். The Lord should be seated on the throne and rule over my life. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire such a life? அப்படி வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடுங்கள். Such people close your eyes. உன்னுடைய வாழ்வு மாற்றப்பட வேண்டுமானால் ஒரு விசை முழங்கால் படியிடு. If you want your life to be changed, be on your knees. இன்றைக்கு கிருபையினால் உனக்குள்ளே ஒரு சிங்காசனம். Today by grace a throne will be established in you. இரக்கத்தினால் அந்த சிங்காசனத்திலே ஆண்டவர் வீற்றிருந்து உன் வாழ்வை ஆளுகை செய்வது. By mercy the Lord will sit on the throne and rule over your life. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே யாரும் ஆளுகை செய்ய வேண்டாம். இதுவரை அந்நிய ஆண்டவன்மார் என்னை ஆண்டார்கள். இனிமேல் தேவரீர் நீர் ஒருவரே என்னை ஆளுகை செய்யும். Hereafter there need be no other person ruling over my life. So far many strange lords were ruling over us,
But hereafter, O Lord, thou should rule over me. ஏதாவது பார்வோனுடைய சிங்காசனம் இருந்தால், If there be any throne of Pharaoh in you, ஏரோதின் வல்லமைகள் if இருந்தால், there be any power of Herod in you, உசியாவின் சக்தி இருந்தால், if there be the power of Uzziah in you, இன்றைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணும் ஆண்டவரே. make an end to that, O Lord. எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் படியிடலாம். Let's be on our knees for a while. அருமையானவர்களே, நீங்கள் ஒரு காலத்தில் மனம் திரும்பினவர்களாய் இருக்கலாம். Dear ones, you might have repented once upon a time, ஆனால் மனம் திரும்புதல் என்பது சாகவரை இருக்க வேண்டிய ஒரு அனுபவம். but the repentance is an experience you have to keep till your death. ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாய் நியமிக்கப்பட்டிருக்கிறது. The spirit will work against the flesh and flesh will work against the spirit. They are distinct. So இந்த மனம் திரும்புதல் கடைசி வரை என் வாழ்விலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்களை மூடுங்கள். the people who want the repentance to be in your life till the end of life, you close your eyes. கண்களை மூடுங்கள். Close your eyes. சிலுவையை நோக்கி பாருங்கள். Look upon the cross. அதிலிருந்து வழிகிற இரத்தம் உங்களை தொடட்டும். Let the blood dropping from there touch you. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணுவாராக. May the Lord make a great change in your life. உங்களுக்காக ஒரு சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட For போகிறது. you a throne is going to be established. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே அந்த சிங்காசனத்தில், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வந்து வீற்றிருக்கட்டும். Before the end of this meeting, let the Lord be seated on the throne, high and lifted up. அவருடைய வஸ்திர தொங்கலால் இந்த ஆலயம் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படட்டும். Let this place be filled with the train. ஒரு மனம் திரும்புதல் உண்டானால், If there be a repentance, அங்கே பாவ மன்னிப்பு உண்டாகும். there will be the forgiveness of sin. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. The repentance and forgiveness of sin are connected one with another. ஆண்டவரே, மெய்யான ஒரு மனம் திரும்புதல் எனக்குள் நடந்து எனக்குள் நீர் சிங்காசனம் போட்டு வீற்றிரும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். The people who say, "Oh Lord, place your throne in my life and be seated on me." கர்த்தர் இன்றைக்கு உனக்குள் வீற்றிருப்பார். Today the Lord will be seated in your life. பிரியமானவர்களே, வெளியிலே யாராவது இருந்து உங்களை அர்ப்பணிக்க விரும்பினால் உள்ளே வாருங்கள். Beloved, if anybody seated outside want to dedicate yourself to God, come inside. மனம் திரும்புதல் கிருபையினால் நடைபெறுகிற ஒரு அனுபவம். The repentance is an experience made through grace. சிலுவையின் மூலமாய் கிடைக்கிற ஒரு ஈவு. It is a gift received through the cross. சிலுவையை நோக்கி பாருங்கள். Look upon that cross. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். They that looked upon him were brightened. அவர்கள் முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. Their faces were not put to shame. சிலுவையை பார்த்தவன் பின்மாறி போக மாட்டான். He that looks upon the cross will not backslide. சிலுவையை பார்க்கிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். He that looks upon the cross will not be put to shame. சிலுவையை நோக்கி பார்க்கிறவனுக்கு சிங்காசனம் உண்டு. He that looks upon the cross will have a throne. இன்றைக்கு கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். Today the Lord loves you. இன்றைக்கு உனக்குள்ளே இருக்கிற எல்லா சிங்காசனமும் நொறுக்கப்படுகிறது. Let all the thrones in you be destroyed to pieces. உசியாவுக்கு முடி உண்டாகட்டும். Let there be an end to Uzziah. தோல்விக்கு முடி உண்டாகட்டும். Let there be an end to failure. அவிசுவாசங்களுக்கு முடி Let உண்டாகட்டும். there be an end to the unbelief. இருதய கடினங்களுக்கு முடி உண்டாகட்டும். Let there be an end to hardness of the heart. பாவ வாழ்க்கைக்கு முடி உண்டாகட்டும். Let there be an end to a sinful life. இன்றைக்கு உசியா மரிக்கட்டும். Let today Uzziah die. ஆண்டவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கட்டும். Let the Lord be seated on the throne. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறட்டும். Let everyone who had come here become the child of God. ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். For salvation you have to make confession with your mouth. இதுவரை தேவனுடைய வார்த்தையை கேட்டீர்களே. So far you have been hearing the word of God. இதுல எந்த அனுபவம் உங்களுக்கு வேணுமோ அதை வாயை திறந்து ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. Whichever is the experience you want in your life, open your mouth and pray for 2 minutes. 1.5 மணி நேரத்துக்கு அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள். More than 1.5 hours you have been hearing the word of God. இதுல உனக்குரிய வார்த்தை எது? Which is the word meant for you? எது உன்னுடைய வாழ்க்கையிலே தேவை? Which is needed in your life? எதை நீ வாஞ்சிக்கிறாய்? Which do you desire? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணு. கர்த்தாவே, இந்த அனுபவத்தை எனக்கு தாரும். For a moment close your eyes and pray, "Oh Lord, give me that experience." ஹalleluya, ஹalleluya. ஆமா, உண்மையாகவே Truly, மனம் திரும்புதலில் உள்ள அந்த 7 அனுபவமும் all the 7 experience of repentance. என் வாழ்க்கையில சாகு வரை, ஓட்ட முடிய வரை, இயேசுவின் வருகை வரை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்றவங்க மட்டும் வலது கையை உயர்த்துங்க. The people who want to remain till your death, till the end of your life, till Jesus comes, you lift up your right hand. நான் சும்மா ஸ்கூல் போல உங்களை உயர்த்த சொல்லல. I am not asking you to lift your hand like a school. உன் வாஞ்சையை நீ வெளிப்படுத்துற, தேவன் அதை காண்கிறார். You are revealing your desire, the Lord sees that. இன்னிலிருந்து உனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு நியாயம் சொல்லுதல் உனக்குள்ளே உண்டாயிரும். From today onwards there will be a judgment made in you. உனக்குள்ளே ஒரு பெரிய ஜாக்கிரதை உண்டாகிவிடும். There will be more carefulness in you. உனக்குள்ளே ஒரு பெரிய கண்டிப்பு உண்டாகிவிடும். There will be an indignation made in you. உனக்குள்ளே பாவத்தை குறித்த ஒரு வெறுப்பு உண்டாகிவிடும். There will be hatred against sin. கர்த்தருக்காக நிக்கணும் ஒரு
ஒரு ஆவல் You உண்டாகிவிடும். will have a fervent desire to stand for the ஒரு Lord. பெரிய பக்தி வைராக்கியம் உண்டாகிவிடும். You will have a great zeal towards God. உன்னை கொண்டு தேவன் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். Great and terrible will be the thing the Lord will do through you. சிலுவையில் இருந்து வழிகிற இரத்தம் உன்மேல் விழுகிறது. The blood of Jesus dripping from the cross is dripping on you. இன்றைக்கு உனக்கு பாவ மன்னிப்பு. Today you shall get the free forgiveness of இன்றைக்கு sin. பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை. Today you have a deliverance from sin. உன்னோடு போராடின பாவ வல்லமை இன்றைக்கு நியாயம் தீர்க்கப்படுகிறது. The power of sin that has been striving with you has been judged today. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோ அழியாதியோ தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோ அழியாதியோ தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியே அருமை ரட்சகரே, சிலுவை அடைந்தே தொங்குகிறார். சிலுவை அடைந்தே தொங்குகிறார். அழகும் இல்லை சௌந்தர்யமில்லை அந்த கேட்டால் எந்தனை மீட்க. சௌந்தர்யமில்லை அந்த கேட்டால் எந்தனை மீட்க. பலனேந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பலனேந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமையே ரட்சகரே, சிலுவை அடைந்தே தொங்குகிறார். சிலுவை அடைந்தே தொங்குகிறார். எத்தனை பேர் கண்களில் சிலுவை தென்படுகிறது? How many of you are able to see that cross? இது நாம் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரம். This is a time where we have to take a decision. ஒரு மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நேரம். This is a time we have to get a repentance. நம்முடைய வாழ்வை தேவனுடைய பக்கமாய் மாற்ற வேண்டிய ஒரு நேரம். This is a time we have to turn your life towards God. சிங்காசனத்தை நோக்கி நாம் பயணம் எடுக்க அடியெடுத்து வைக்க வேண்டிய ஒரு நேரம். We have to step towards the throne now. இன்றைக்கு பாவத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு. Today a judgment to the sin. இனிமேல் நான் பாவத்தை நேசிக்க மாட்டேன். Hereafter I will not sin anymore. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many of you accept that? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? How many of you surrender yourself? இனி நான் பாவத்தை நேசிக்க மாட்டேன். Hereafter I will not love sin. வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. Open your mouth and say aloud. பாவத்தை நான் நேசிக்க மாட்டேன். I will not love sin anymore. என் இயேசுவை மறுபடியும் சிலுவையிலே அறைய மாட்டேன். I will not crucify Jesus again. என்னுடைய மனம் திரும்பின வாழ்வை நான் காத்துக்கொள்வேன். I will preserve the experience of repentance. வாயில இந்த அறிக்கை உண்டாகும் பொழுது கிருபை உன்னை நிரப்புகிறது. When the confession comes out of your mouth,
the grace filling you. ஒரு சிலருக்குள்ள கர்த்தர் மகிமையான வேலையை தொடங்கி The இருக்கிறார். Lord had started a glorious work in some people. பாவத்தை விட முடியாதுன்னு நினைக்காத, கிருபை உன்னை விட பாவத்தை விட வைக்கும். Even though you Hallelujah. may not be able to leave the sin, the grace will make you leave the sin. இந்த தோல்வி நீடிக்கும் என்று சொல்லாதே, கிருபை நீ ஜெயிக்க வைக்கும். You need not say the failure is recurring. The grace will make you overcome. உன்னுடைய அறிக்கை சரியாக இருந்தால் விடுதலை நிச்சயம், ஜெயம் நிச்சயம். If your confession is proper, deliverance is sure, victory is sure. பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ? Will I go back to love sin again? தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நான் இதோ. Behold, I will live as a child of God. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? How many of you can say so? இனி நான் இந்த கூட்டத்தோடு, இரண்டாம் நாள் கூட்டத்தோடு பாவத்தை நேசிக்க இனிமே நான் போகவே மாட்டேன். With the second day's meeting, hereafter I will not go to love the sin. தேவனுடைய பிள்ளையாய் ஜீவிப்பேன். I will live as a child of God. அப்படி சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்துங்க. Such people lift up your right hand. அவங்க மட்டும் எங்களோடு சேர்ந்து இந்த பாட்டை பாடுங்க. Such people can sing along with us. பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ? பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ? தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நான் இதோ. தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நான் இதோ. பிரியமானவர்களே, Beloved, ஆண்டவருடைய கண்கள் உன்னை நோக்கி கொண்டிருக்கு. the eyes of the Lord are beholding you. பூமி எங்கு உலாவுகிற அவருடைய கண்கள் இந்த கூட்டத்தில் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. The eyes that run to and fro upon this earth, in this meeting, they are looking upon you. இதயத்தை தொட்டு கரத்தை உயர்த்தி வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு பரிசுத்தத்தின் வாஞ்சையோடு நீ சொல்லுகிற அறிக்கை பரலோகத்தில் கேட்கிறது. Touching your heart, lifting your hand, the prayer which you make with the desire to have holiness is reaching unto heaven. ரெண்டு ட்ரிப் இந்த பாடலை மறுபடி பாடும். Once again we shall sing the song of அது பாடல் போல வேண்டாம், அறிக்கை போல வரட்டும். Let it not be a song, let it be a confession. பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ? பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ? தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நான் இதோ. தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நான் இதோ. பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ? பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ? தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நான் இதோ. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. கர்த்தருடைய வல்லமை நம்முடைய மத்தியிலே இறங்குகிறது. The power of God is descending in our midst. இதுவரை போராடின பாவத்தின் வல்லமையை ஜெயிக்கக்கூடிய வல்லமை. The power that can overcome the power of sin that had been fighting against you. மனம் திரும்பின வாழ்வை காத்துக்கொள்ளக்கூடிய சக்தி. The power that can preserve, the power of repentance. Amen. Shabala katirabala katirabani. Hikadabania rabahabania rabalabaka rabakatira. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. பின்மாறி போன
பேதுருவை இயேசு தேடி வந்தார். Jesus went seeking after Peter who had backslidden. அவனை கண்டு அவனுக்காக பரிதபித்தார். And when he saw him, he had compassion upon him. அவனை குற்றம் சாட்ட அவர் துணியவில்லை. He did not go to accuse him. அவனை கேள்வி கேட்கவும் அவர் துணியவில்லை. He was not ready to question him. அவனை நியாயம் தீர்க்கவும் அவர் துணியவில்லை. He did not go to judge him. தலையை உயர்த்துங்கள், தலையை உயர்த்துங்கள். Lift up your head. எத்தனை பேர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? How many of you surrender yourself to God? இன்றைக்கு அதே இயேசு நம்முடைய மத்தியில் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறார். The same Jesus is coming in this meeting in our நீ midst. ஏன் பாவம் செய்தாய், நீ இப்படி செய்து விட்டாயே என்று உன்னை குற்றம் தீர, உன்னை நியாயம் சொல்லி உன்னை ஒன்றுமில்லாமலாக்க அல்ல. Not to judge you, accuse you that you have committed such and such sin. மறுபடியும் ஒரு மெய் வாழ்வை உனக்கு தரும்படியாக, But to give you back a true life again. கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். The Lord had come seeking after you. எத்தனை பேர் அவருடைய பிரசன்ஸ் உணர்றீங்க? How many of you feel His presence? அவர் ரொம்ப தூரத்தில் அல்ல, உன் பக்கத்திலே நின்று He கொண்டிருக்கிறார். is not far away. He is standing near you. மறுதலித்து போன உன்னை நோக்கி அவர் வந்திருக்கிறார். He has come near you who had gone in பின்மாறி backsliding. போன உன்னை தேடி வந்திருக்கிறார். He has come to you who had backslidden. தடுமாறி போன உன்னை நோக்கி வந்திருக்கிறார். He has come to you who had stumbled. சபித்து சத்தியம் பண்ணி தேவனை விட்டு விலகி போன உன்னை தேடி வந்திருக்கிறார். Who had cursed and sworn. The Lord had come seeking you. உன்னை பார்த்து ஒரே ஒரு கேள்வி. Only one question to you. இவ்வளவு நாள் நீ பாவத்தை நேசித்தாயே, So far you have been loving the sin. உலகத்தை நேசித்தாயே, You have been loving the world. மனிதர்களை நேசித்தாயே, You have been loving people. பாவத்தை நேசித்தாயே, You have been loving sin. உலக மேன்மையை நேசித்தாயே. You have been loving exaltation in the world. ஒரே ஒரு கேள்வி நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். Let me ask only one question from you. இப்பொழுது நீ என்னை நேசிக்கிறாயா? Now, do you love me? கண்ண மூடி முழங்கால் போட்டு கையை உயர்த்தி சொல்லு. Close your இந்த eyes. கேள்விக்கு நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும். Close your eyes, be on your knees, lift up your hands, and you have to answer this question. உலகத்தை நேசித்த நீ என்னை நேசிக்கிறாயா? You who have been loving the world, do you love me? பாவத்தை நேசித்த நீ என்னை நேசிக்கிறாயா? You who have been loving the sin, do you love me now? உலக மனிதர்களை நேசித்து போனாயே, இப்பொழுது என்னை நேசிக்கிறாயா? You have gone loving the people of this world, do you love me now? Hallelujah. வாயை திறந்து பரலோகம் கேட்குமாறு சத்தம் சொல்லு, சத்தமா சொல்லு. ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். Open your mouth and confess loudly so that the heaven may hear. Yes, Lord, I love thee dearly. ஏசப்பா, எல்லாவற்றை காட்டிலும் உம்மையே நேசிக்கிறேன். Oh Jesus, above all and everything, I am loving thee alone. இனிமேல் எல்லாவற்றை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன். Hereafter, above everything else, I will love thee alone. இதுவரை நேசித்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் நேசிப்பேன். More than I have loved in the past, I will love thee more. அப்படி உண்மையா சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. The people who say truly like that, lift up your hands. எனக்கு நல்லா தெரியும் கர்த்தர் ஒரு சிலரோடு இடைப்படுகிறார். I know clearly the Lord is moving with certain people. இனிமேல் உன் வாழ்வில் தோல்வி வராது. Hereafter there will be no more failure in your life. நீ கையை உயர்த்தி விட்டாய், உன் கையை பரத்திலிருந்து அவர் நீட்டி பிடித்து விட்டார். You have lifted up your hands from heaven. He has stretched forth his hand and caught hold of you. நீ பிடித்தால் விட்டு விடுவாய், அவர் பிடித்திருக்கிறார், உன்னை விடவே மாட்டார். If you hold, you will leave, but he has taken hold of you. He will never leave you. வாயை திறந்து சொல்லு, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். Open your mouth and say, Oh Lord, I love thee. எல்லாவற்றை காட்டிலும் உம்மை நேசிக்கிறேன். I love thee dearly above all. இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன். I love thee more. எத்தனை பேர் உண்மையாக சொல்லுகிறீர்கள்? How many of you say this truly? இதுவரைக்கும் நான் மனுஷனை உலகத்தை பல விதங்களில் நேசித்ததெல்லாம் உண்மைதான். இனிமேல் இயேசுவை தான் நான் அதிகமாக நேசிப்பேன். It is true that I love the world, people of this world in many ways. It is true. But hereafter I will love Jesus alone. நீங்க அப்படி சொல்லும்போதே ஒரு கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். When you say that, immediately grace will surround you. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். I will love thee Jesus more and more. ஆராதிப்பேன் இனியும் ஆவலாய். ஆமென். ஷடபல கத்துடப. ஆமென். ஆமென். ஷபல கத்துடப.
அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இனியும் ஆவலாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இனியும் ஆவலாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதிப்பேன் 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இனியும் ஆவலாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இனியும் ஆவலாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதிப்பேன் 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 ஆமென். ஓ ஆராதிப்பேன் ஆராதிப்பேன்